கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். யாத்திராகம புஸ்தகம் 20வது அதிகாரம் 2வது வசனம். உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. இதுதான் நம்முடைய வேத பாடத்தினுடைய தலைப்பு. எகிப்து எவைகளுக்கு அடையாளமாக இருக்கிறது? அது பாவத்துக்கும் அடிமைதனத்துக்கும் வசை சொல்லுக்கும் அடையாளமாக இருக்கிறது என்று நாம் பாவத்தை குறித்து தொடர்ந்து படிச்சுட்டே வரோம். கடைசி வாரமாய் நாம் படித்தது நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 19வது வசனத்தில் சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது, அப்படி தான் நம்ம படித்தோம். நீதிமொழிகள் 10:19. சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது. சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது. அப்போ இதிலிருந்து நான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தேன். சொற்களின் மிகுதி அப்படி சொன்னால் இன்றைக்கி ஒரு சிலருக்கால் வாயை அடக்க முடியாது, வயசானவங்கெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க, ஒரு சிலரால் பேசாமல் இருக்கவே முடியாது, அப்படி பேசிகிட்டே இருக்கிறாங்க. பார்த்தீங்களா? அந்த காரியத்தில் சொல்ல முடியும். அப்படின்னா உலகத்தில் பாவம் இல்லாத ஒருத்தனும் இருக்க முடியாது. பேசிக்கிட்டே இருப்பாங்களே ஒரு சிலர், சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எதையாவது ஒரு காரியத்தை பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த காரியத்தினால உலகத்தில் பாவம் வந்துச்சுன்னா உலகத்தில் ஒருத்தரும் இருக்க முடியாது. எந்த இடத்துல சொல்லப்பட்டதான பேச்சின் மிகுதி, சொற்களின் மிகுதி அப்படின்னா கர்த்தருடைய வேதத்தை கூட ஒரு அளவு அது மீறி போகும்போது வாக்குவாதம் உண்டாகும். வாக்குவாதத்தினால கோபம் வரும். கோபம் வரும்போது நாம் தர்க்கம் பண்ணுவோம். அதுதான் நம்மளுக்கு பாவமாக மாறிடும். கர்த்தருக்கு அடுத்த காரியங்களை மட்டும்தான் நம்ம சிந்திக்கணுமே தவிர உலக பிரியமான காரியத்தை இது உள்ள கொண்டு போட்டக்கூடாது. உலக பிரியமான காரியத்தில் நம்ம நிறைய விஷயம் பேசுவோம், அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. தேவ சமூகத்தை குறித்ததான காரியங்கள் தான், கர்த்தருடைய வசனங்களை குறித்த காரியங்கள் தான். அது மிகுதியாகும் போது நாம் சொல்கிறத எப்படியாவது ஸ்தாபிக்கணும் அப்படின்னு பார்ப்போம். இப்போ யாருக்கிட்டையாவது பேசும்போது இந்த சத்தியத்தை எப்படியாவது நிலைநிறுத்தணும் அப்படி சொல்லி நம்ம போராடுவோம். அவங்க அதை நம்ப மாட்டாங்க. அப்போ நாம் என்ன செய்யணும்? பன்றியின் முன் என்ன செய்யாத, என் முத்துக்களை போடாது அப்படி சொல்லியிருக்குது. அப்போ நாம் உடனே தேவனுடைய வார்த்தை ஒரு முத்துக்களை போல டக்குன்னு அடைக்கணும். அடைக்கிட்டு சரி சோத்திரம் நாங்கள் வரோம் அப்படி சொல்லிட்டு வந்தோம். என்ன பயந்து ஓடுறீங்களா அப்படி கேட்டால், இல்லை தர்க்கம் பண்ணுறது எங்களுக்கு வேலை இல்லை, நம்புகிறவங்களுக்கு நாங்கள் வசனம் சொல்லுவோம், நம்பாதவங்களுக்கு சொல்லி பிரயோஜனம் இல்லை, அதனால் என் வாயை நிறுத்திக்கிறேன், இல்லைன்னா அதுவே எனக்கு பாவமாக போயிடும் அப்படி சொல்லணுமோ அவங்க சிந்திப்பாங்க. அதை விட்டுட்டு நம்ம சாதிச்சே ஆகணும் அப்படி சொல்லி கர்த்தருடைய வார்த்தைகளை பேசி பரிகாசத்தை பண்ணிட அளவுக்கு வந்துடக்கூடாது. பரிகாசம் பண்ணுற அளவுக்கு வந்துடக்கூடாது. நம்மளை கேவலமாக பேசுகிற அளவுக்கு வரக்கூடாது. நீ யோக்கியமா அப்படின்னு நம்மளை பார்த்து கேட்டுற அளவுக்கு நம்ம வச்சுக்கக்கூடாது. அதுதான் சொற்களின் மிகுதினால பாவம் வந்துடும். அப்போ என்ன செய்யணும்? நாம் எந்த ஒரு வார்த்தையாக இருந்தாலும் ஞானமாய் பேசணும். அப்படி இல்லைனாக்கா அமைதியாய் மாறிடணும். அதுதான் நம்மளுக்கு பாதுகாவல். அப்போது சொற்களின் மிகுதினால நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு பேசினேன். நோவா காலம் வரையிலும் நோவா எப்படிப்பட்டவனாக இருந்தால், அவனுடைய காலத்தில் அவன் மட்டும்தான் நீதிமானாய் கர்த்தர் பார்த்தார். மற்ற அத்தனை பேருமே பொல்லாதவர்களாக இருந்தாங்க. ஆனால் அந்த பொல்லாதவர்களுக்கு கூட நீங்கள் பொல்லாதவங்க, நீங்கள் நாசமாக போகிறீங்க, நீங்கள் அழிஞ்சு போகிறீங்க அப்படின்னு சொல்லாமல் அவன் நீதியை பிரசங்கித்தான். நல்லவங்களுக்கு தானே நீதியை பிரசங்கிக்கணும். பொல்லாதவங்க அவங்கள பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி தோணும்? நீங்களாம் உருப்பட மாட்டீங்க, நீங்கள் தெய்வத்தை விட்டு விலகி இருக்கீங்க, நீங்கள் பேயும் பிசாசியம் வணங்குறீங்க, செல வணக்கம் பண்ணுறீங்க, நீங்கள் அக்கிரமம் செய்கிறீங்க, உங்களுக்கெல்லாம் ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுது, கடவுள் என்கிட்ட பேசிட்டார், கடவுள் என்கிட்ட பேசிட்டார் அப்படி சொல்லாமல் நீதியை அவன் பிரசங்கித்தான். அதுக்கு தான் நமக்கும் அவனுக்கும் உள்ள வித்தியாசம். பேதுரு 2 பேதுரு 2வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. பூர்வ உலகத்தையும் தப்பவிடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான நீதியை பிரசங்கித்த. அப்போது நம்மளா இருந்தால் என்ன பண்ணுவோம்? ரொம்ப கெட்டு போயிருக்கிறாங்க. நோவா வாழ்ந்த காலத்தில் நோவா மட்டும்தான் நீதிமானான் தான், மற்ற ஒருத்தன் கூட இல்லை. அதனால்தான் நோவாவும் அவன் வீட்டாரும் சேர்ந்து 8 பேர் தப்பிச்சாங்க. அவனுடைய 3 பிள்ளைகளும் அவன் மனைவியும்
3 பிள்ளைகளுடைய மனைவிகளும். 8 பேர் தான் தப்பிச்சாங்க. வேற ஒருத்தரும் தப்பிக்கலையே. அப்போ எந்த அளவுக்கு மோசமாக இருந்தாங்க. கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளக்கூடியதான மனமும் அவங்களுக்கு இல்லை. அவங்க நம்பலை. ஏன் நம்பலை? மழை வரும் அப்படின்னு சொன்னால் நம்பலை. ஏன்னா அதுவரையிலும் மழை பெஞ்சதே கிடையாது. வராத ஒன்று வருதுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் பார்த்ததே கிடையாது, கேள்விப்பட்டதும் கிடையாது. அது வரப்போகுது அப்படி சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? கதை விடாது அப்படி தான் சொல்லுவோம். அதை போல தான் அந்த ஜனங்கள். அதனால தான் நோவா காலத்தில் மரித்ததான கீழ்ப்படியாத ஆவிகளுக்கு தேவன் போய் பாதாளத்தில் பிரசங்கம் பண்ணார் அப்படி சொல்லி. அது காவலில் இருந்த ஆவிகள் அதெல்லாம். ஏன்னா அவங்க அற்புதங்கள் அடையாளங்கள்லாம் பார்த்ததே கிடையாது. அதனால் கர்த்தர் மரித்து அவர் பாதாளத்துக்குள்ளே இறங்கி போனார். எதுக்குன்னா நோவா காலத்தில் கீழ்ப்படியாமல் மரித்த அந்த ஆவிகளுக்கு தான் இவர் போய் பிரசங்கம் பண்ணார். பிரசங்கம் பண்ணி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி உன்னதங்களில் ஏறினார் அப்படி சொல்லி எபேசியருடைய புஸ்தகம் 4வது அதிகாரம் 8-9 வாசிக்கிறோம். ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லியிருக்கிறார். சிறைப்பட்டவர்களை சிறையாக்கியப்ப உன்னதங்கள்ல ஏறி அப்படி சொல்லியிருக்கு இல்லையா? அது கீழ் வசனம் ஏறினார் என்கிறதுனால அதற்கு முன் பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று அர்த்தம் கொள்ளுகிறது அல்லவா அப்படி சொல்லியிருக்கும். 9 ஏறினார் என்பதினாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா? பார்த்தீங்களா? அதனால தான் பேதுரு எழுதுறான், பூர்வ காலத்தில் மரித்ததான அந்த நோவா காலத்தில் மரித்த அந்த ஆவிகளுக்கு அவர் என்ன செய்தார்? பாதாளத்தில் இறங்கி போய் பிரசங்கம் பண்ணினார் அப்படி சொல்லியிருக்கு. பிரசங்கம் பண்ணினார், அற்புதங்களை செய்து அவங்களுக்கு என்ன பண்ணார்? போய் அவங்களுக்கு தூக்கி எடுத்துட்டு வந்தார். அப்போ அந்த நாட்களில் அவங்களுக்கு அற்புதம் அடையாளம் நடக்கலையே, அதனால் அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது, காப்பாற்றப்பட்டாங்க. ஆகவே எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவர்கள் இப்படிப்பட்டதான சூழ்நிலை இருந்தால் கூட, சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாதவங்களாக இருந்தால் கூட, நோவா அவங்கள கடிந்து கொள்ளலை, அவங்களுக்கு வித்தியாசமாக பேசலை, நீதியை பிரசங்கித்தான். அதான் மேன்மை. நீதியை பிரசங்கித்தான். நீதினான கர்த்தருடைய செய்கைகள், கர்த்தருடைய கிரியைகள். ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார், தயவு செய்து மனம் திரும்புங்க. இப்போ கடவுள் என்னத்தை செய்ய போகிறார் அப்படி போயிடலாம்ல. அதுதான் நீதியை பிரசங்கித்த. ஆகவே இந்த நாட்களில் நமக்கு வார்த்தை இருக்குது அப்படி சொல்லி பேசி சொற்களின் மிகுதினால் பாவம் உண்டாக்கி கொள்ளாமல் தன்னையும் காத்து கொண்டான். அவன் என்ன செய்தான்? தன்னையும் காத்து கொண்டான். அதுக்கப்புறமா இந்த எபிரேயருடைய புஸ்தகம் 6வது அதிகாரம் 5வது வசனத்தில் நம்ம படித்தோம். தேவனுடைய நல் வார்த்தையையும் இனி வரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும். தேவனுடைய நல்வார்த்தைகள். அப்போ தேவனுடைய நல்வார்த்தைகளை தான் நம்ம சொல்லணும். கர்த்தர் எப்படிப்பட்டவர், அவர் யாரு, யாரை தேடி இந்த உலகத்துக்கு வந்தார், அவர் மகா பரிசுத்தமாக இருக்கும்போது நம்ம யாரு, நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம், பாவிகள்லேயே மகா பாவியாக இருந்தோம், மோசமான இடத்துக்குள்ளே இருந்தோம், நம்மளே காக்கும்படியா வந்தார் அப்படின்னு சொல்லி, நம்மளை காக்கும்படியா, நம்மளை ரட்சிக்கும்படியா வந்தார். அப்போ இதெல்லாம் என்ன வார்த்தை? நல்வார்த்தைகள், தேவனுடைய நல்வார்த்தைகள். இந்த நல்வார்த்தைகள் சொல்லும்போது, பேசும்போது இனிவரும் பலன், இனிவரும் பலன் அப்படி சொன்னால், நான் இதை ஒர்க் பண்ணுறேன், இந்த வேலை செய்து முடியும் போது இனி எனக்கு ஆண்டவர் ஒரு சம்பளம் கொடுப்பார், அதுதான் எனக்கு பரலோகம். அதான் இனிவரும் பலனை ருசி பார்க்கணும். இப்போ பரிசுத்த ஆவியை பெறுறோம், பல காரியங்களை கர்த்தர் எனக்காக செய்கிறார், ஏன்னா அவருக்காக நான் வேலை செய்யும்போது. அப்போ இவங்க இதை விட்டுட்டு 1, 2, 3 வசனங்களை வாசிக்கும் போது வேற மாதிரி காரியத்துக்குள்ளே அவங்க போகிறாங்க. அதே அதிகாரம் 1, 2 வாசிங்க. ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு. கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேசம். அப்போ கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேசம் அப்படி சொன்னா என்ன? அதுதான் முதலாவது ரட்சிப்பு. எதுலேருந்து ரட்சிப்பு? பாவத்திலேருந்து ரட்சிப்பு. எந்த பாவத்திலேருந்து எனக்கு ரட்சிப்பு வேணும்? நான் செய்கிற கிரிகையின் பாவத்தில் இருந்தா அது நான் வாயில் அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்டுருவேன். அப்போ எந்த பாவத்திலேருந்து நான் மன்னிப்பு பெறணும்? ஜென்ம பாவத்திலேருந்து மன்னிப்பு பெறணும். இந்த ஜென்ம பாவம் எனக்கு எங்கேருந்து வந்துச்சு?
ஆதாம் மூலியமாக வந்துச்சு. அதனால தான் ஆதாம் மூலியமாய் ஒருவன் செய்த பாவத்தினால கீழ்ப்படியாமையினால எல்லாரும் மரித்தாங்க. அப்போ ஒருவனுடைய கீழ்ப்படியதுனால எல்லாரும் ஜீவனுக்குள்ளே வந்தாங்க அப்படி சொல்லியிருக்கு. அப்போ யார் செய்த பாவம் இது? ஆதாம் செய்த பாவம். அவன் செய்த பாவமானா இருக்கிறபடினால் அவன் சந்ததியாகி நம்மள அது பின்தொடர்ந்தே வருது. அப்போ நான் மரித்தவனாகவே மாறுறேன் இல்லையா? என்றைக்கு இயேசு கிறிஸ்து குறித்ததான கேள்வி என் படுறனோ, அவர்தான் என் பாவத்தை நிவர்த்தியாக்க முடிய கிருபாதார பலி என்று விசுவாசிக்கிறனோ, நான் விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்யும் போது அவர் ரத்தம் எனக்காக கிரியை செய்து என் பாவம், இந்த ஜென்ம பாவத்திலேருந்து நான் வெளியே வரேன். மனுஷனுக்கு ஜென்ம பாவம் ஒன்று இருக்குது, கர்ம பாவம் ஒன்று இருக்குது. ஜென்ம பாவன்றது ஆதாம் மொழிய வழியாய் வந்தது. அதிலிருந்து தான் முதலாவது நான் ரட்சிக்கப்படணும். அப்படி ரட்சிக்கப்பட்ட பிறகு எனக்கு இயேசு யாரா மாறார்? அப்பா பிதாவின்னு கூப்பிட்ற புத்திர சுவிகாரத்தை பெற்றுட்டேன். புத்திர சுவிகாரத்தை பெற்ற நான் என் கர்ம பாவம், அதாவது கர்ம பாவம் அப்படி சொல்கிறேன் இல்லையா, அந்த கிரியையில் உண்டாகிற பாவம், இந்த கிரியையில் உண்டாகிறதான பாவம் என் தகப்பனுக்கு தெரியும். அப்போ அவருக்கு கோபம் வரும், ஏன்னா அடிக்க தான் செய்வார், கொன்னுட மாட்டார். அப்போ நான் என்ன செய்யணும்? ஒத்துக்கொள்ளணும். ஆண்டவரே, நான் இப்படிலாம் பாவம் செய்தேன், அப்படிலாம் பாவம் செய்தேன் அப்படி சொல்லி ஒத்துக்கொள்ளும் போது இரக்கம் பெறுவோம், அவருடைய இரக்கத்தை பெறுவோம். இதான் இந்த ரெண்டு பாவத்தில் முக்கியமான பாவம் எது? எதுலேருந்து நான் முதலாவது வெளியே வரணும்? கிரிகையின் பாவத்திலேருந்து நான் அறிக்கை செய்துட்டு ஒரு நாளைக்கு எனக்கு அது பிடிக்காது, வெளியே வந்துடுவேன். ஆனால் ஜென்ம பாவத்திலேருந்து என்னை வெளியே கொண்டு வர முடியாது, நானும் வெளியே வர முடியாது, நானும் வெளியே வரவே முடியாது. அப்போ என்னை வெளியே கொண்டு வரத்துக்கு இன்னொரு ஆள் வேணும். அப்போ இன்னொரு ஆள் எனக்கு வேணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் மரிச்சு இருக்கிறேன். மரிச்சு இருக்கிற எனக்கு ஜீவன் வேணும். ஜீவன் எதில் இருக்குது? ரத்தத்தில் தான் இருக்குது ஜீவன். அப்போ மரித்திருக்கிற எனக்கு ரத்தம் இல்லை, சரீரம் மட்டும்தான் இருக்குது. இப்போ எனக்கு இயேசு கிறிஸ்து வந்து தன் ரத்தத்தை கொடுத்தார், அவருடைய ரத்தத்தை கொடுத்தார். இப்போ நான் ஜீவனானேன். அதுதாங்க ரட்சிப்பு. இதில் வந்து நம்முடைய செத்து போகிறதான அனுபவம் இல்லை, அதில் தான் நம்ம செத்து கடந்தோம். அதிலிருந்து நான் மீட்பு. இது கிறிஸ்துவின் மூல உபதேசம். அவர் எனக்காக ரத்தம் கொடுத்தார், எனக்கு புது வாழ்க்கையை கொடுத்தார். நான் உயிர் இல்லாதவனாக இருந்தேன், எனக்கு உயிரே கொடுத்துட்டார், அவர் ஜீவனை கொடுத்தார். அப்போ ரட்சிக்கப்பட்டோம். அதன் பிறகு நான் தேவன் எனக்கு ஜீவனை கொடுத்ததுனால நான் இனி இந்த உலகத்துக்கு சொந்தமானவன் இல்லை, பரலோகத்திலிருந்து வந்தவர் எனக்கு ஜீவனை கொடுத்ததுனால இப்போ இந்த ஜீவனை வச்சுட்டு நான் இந்த பூமியில் இருக்க முடியாது, நான் பரலோகத்துக்கு போகணும். அப்போ நான் பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தக்காரனாக மாறுறதுக்காக நான் ஜலத்தினால ஞானஸ்தானம் பெற்றேன். இது ரெண்டாவது மூல உபதேசம் கிறிஸ்துவை குறித்து. ஏன்னா அவரும் ஞானஸ்தானம் பெற்றார். இதெல்லாம் நான் மாதிரியை வச்சுட்டு போகிறோன்னு சொன்னார். தேவ நீதியை நிறைவேற்றணும்னு சொன்னார். இப்போ நான் தேவ நீதியை நிறைவேற்றுறதுக்காக முழுக்க ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்டேன். அப்போ இது மூல உபதேசம் எனக்குள்ள நிறைவேறுது. இப்போ நான் இந்த பூமிக்கு சொந்தம் அல்ல, ரத்தம் எனக்கு கிடச்சிது. இந்த ரத்தத்தை வச்சுட்டு நான் என்ன பண்ணணும்? பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போகணும். அந்த ராஜ்யத்துக்குள்ளே போகிறதுக்காக நான் மறுபடியும் பிறக்கிறேன். ஏற்கனவே நான் ரத்தத்தினால் பிறந்தேன், மறுபடியும் என்ன பிறக்கிறேன்? இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போகிறத, இந்த பூமிக்குரிய காரியங்களை அவாய்ட் பண்ணுறேன், விளக்குறேன். வேண்டாம் 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 வேண்டாம், நான் அதுக்கு சொந்தமானவன் அதுக்கு சொந்தமானவன்ட்டு எல்லாத்தையும் தள்ளி விடுறேன். எல்லாத்தையும் தள்ளி விடுறதுனால நான் தேவனுடைய புத்திரராக மாறினேன். அப்போ ஞானஸ்தானம் பெற்று கரை வரும்போது என்ன சொன்னார் ஆண்டவர்? இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்க அப்படி சொன்னார் இல்லையா? அப்போ ஒவ்வொருத்தரும் ஞானஸ்தானம் எடுக்கும்போது பிதா அங்கேருந்து அப்படி தான் சொல்லுவார், இவர் என் நேசகுமாரன், எனக்கு மகனாக மாறிட்டார். அப்போ அப்பா எங்கே இருக்கிறாரோ அந்த இடத்துக்கு நாம் போக வேண்டியதான சூழ்நிலை வந்துருச்சு. அப்போ இது எதுக்கு? ஞானஸ்தானம். நான் ராஜ்யத்துக்கு சொந்தமானவன். அப்போ நான் அங்கே போகணுமே, யார் என்னை கொண்டு போவா? அதுதான் பரிசுத்த ஆவியானவர். நான் மீட்கப்படும் நாளுக்காக முத்திரையாயும் அச்சாரமாயும் கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவி. ஒரு நாள் வரும், நான் இங்கேருந்து பறந்து போயிடுவேன். அதுக்கு என்ன அடையாளம்? எனக்கு கொடுத்த அபிஷேகம் தான் அதுக்கு அடையாளம். அதான் மீட்கப்படும் நாளுக்காக முத்திரையாய் கொடுக்கப்பட்ட அபிஷேகம், அச்சாரமாய் கொடுக்கப்பட்ட ஆவி. இந்த ஆவி எனக்குள்ள மூணாவது முறை வரும்போது நான் எந்த சமயத்திலும் தூக்கப்படுவேன், எந்த சமயத்திலும் நான் மறைஞ்சு போயிடுவேன், எந்த சமயத்திலும் நான் காணாத போயிடுவேன், மரித்தாலும் முதலாவது உயிரோடு எழும்பிடுவேன். இதெல்லாம் கிறிஸ்துவின் மூல உபதேசங்கள். இதெல்லாம் கிறிஸ்துவின் மூல உபதேசங்கள். அப்போ அந்த அபிஷேகம் பெற்று இந்த பூமியில் இருக்கும்போது இந்த பூமிக்குரிய காரியங்கள் இல்லாமல் வேறுபாட்டு ஜீவியத்தை நான் ஜீவிப்பேன்.
எல்லா காரியத்தையும் மனுஷரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளாமல் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிற ஒரு விசுவாச ஜீவியத்தை பெற்றுக்கொள்வேன். இதெல்லாம் இந்த மூல உபதேசம் வரும். அதுக்கப்புறமா மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணுறது, வியாதிஸ்தரை குணமாக்குறது, மரித்தோரை எழுப்புறது, பல அற்புதங்களை செய்கிறது. இதெல்லாம் நான் தேவனுடைய வல்லமை எனக்குள்ளே வந்துடுச்சு இல்லை, நான் தேவ புத்திரனா மாறிட்டேன் இல்லையா. அது விசுவாசியாக இருந்தாலும் ஊழியக்காரங்களாக இருந்தாலும் கிரியை செய்யும். வரங்கள் யாருக்குள்ள கிரியை செய்யும். அப்போ இந்த வரங்கள் கிரியை செய்யும். அப்போ இந்த வரங்களை மட்டும் நம்ம பிடிச்சிட்டு இல்லாமல் பூர்ணராகும்படி போங்க, பூர்ணராகும்படி கடந்து போங்க. இப்போ அந்த 2வது வசனம் படிங்க. ஸ்தானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல். நம்ம ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்தானம் பெற்றோம், பரிசுத்த ஆவி பெற்றோம். இதுக்கப்புறமா நான் போய் ஒருத்தர் மேலே கை வைக்க அதிகாரம் பெற்றவனா மாறுறேன். கைகள் வைக்கிறோம், குணமாக்குறோம், அற்புதம் செய்கிறோம், பல காரியங்களை செய்கிறோம். இதிலேயே சுற்றிட்டு இருக்காம அடுத்தது நான் என்ன பண்ணணும்? பூர்ணராகும்படி. இதிலேயே மறுபடியும் போட்ட காரியத்தை திருப்பி 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 ஒரு ஆளுட்டு சொல்ல முடியா. பூர்ணராகும்படி இயேசு கிறிஸ்துவை போல நான் மாறணும். அப்போ இயேசு கிறிஸ்துவை போல மாறணும் அப்படி சொன்னால் சகிக்கிற தன்மை வேணும். அவர் இந்த பூமியில் சகித்தார். சிலுவையின் மரண பரியந்தம் அவர் கீழ்ப்படிந்தார். வையப்படும் போது அவர் திருப்பி வையப்படலை. அவர் தாடியை பிச்செடுக்கும் போது அவர் யாரையும் பயமுறுத்தலை. தங்களை அடிக்கிறவர்களுக்கு ஒப்பு கொடுத்தார். எல்லாத்தையும் அவர் செய்துட்டு வந்தார். அதாங்க பூர்ணராகும்படி போகிறது. இவ்வளோ அற்புதங்கள் அடையாளங்கள் நீங்கள் செய்கிறீங்களே, அப்படிப்பட்ட ஆள் யாராவது உங்களை எதனா பண்ணிடலாமே, நீங்கள் அப்படி பண்ணலையே. இயேசு கிறிஸ்துடைய வஸ்திரத்தின் தொங்கலை தொட்டு ஒருத்தி சுகமாயிட்டாலே. இதே இயேசுவை கன்னத்தில் ஓங்கி ஒருத்தன் அறையிறான், தலையில் கொட்டினான், தாடியை பிடிச்சி இழுத்தான். அவங்களெல்லாம் ஒரு வல்லமையும் தொடலை. பார்த்தீங்களா? ஒரு வல்லமையும் தொடலை. ஆனால் அவர் வஸ்திரத்தை தொட்டவனே எனக்குள்ளிருந்து வல்லமை புறப்பட்டு போனதுன்னு ஆண்டவரே சொல்கிறார். அப்போ அவனுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? அப்போ விசுவாசத்தோடு சில அற்புதங்கள் நடக்குது. அவங்களாம் அடித்தாங்களா, அவங்களுக்குள்ள வல்லமை புறப்பட்டு போய் நாசம் பண்ணியிருக்கலாமே. அதுக்காக இல்லை. அதெல்லாம் நம்மளுக்கு மாதிரியாக வச்சு இதெல்லாம் நடக்க தான் செய்யும். இப்படி தான் நம்முடைய ஜீவித்தை பூர்ணமாக்கப்பட்டு பூர்ணமாக்கிட்டு போகணும் அப்படி சொல்லி தான் ஆண்டவர் வச்சார். இந்த உபதேசத்தை நீங்கள் மறுபடியும் போடாமல் பூர்ணராகுங்க, வேறு பிரிங்க. இந்த பூமிக்கு உங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, இந்த பூமிக்குரிய காரியத்தை அல்ல, மேலானவைகளை தேடுங்க. அதான் பூர்ணமாகிறதான காரியம். நான் அந்த சிங்காசனத்துக்கு போகிறேன். இந்த பூமியில் நான் ஒரு ராஜா, நான் ஒரு ஆசாரியன். அந்த இடத்துக்குள்ளே நான் போயிடுவேன். அதனால தான் இயேசு ராஜாதி ராஜா வர்றார், நான் ராஜாவாக மாறுறேன். அவர் ராஜாதி ராஜாவாக அநேக கிரீடங்களோடு வர்றார். இந்த பூமியில் சகலத்தையும் ஜெயிக்கிற எனக்கு அந்த கிரீடத்தில் ஒன்று கிடைக்கும். அநேக கிரீடங்களோடு வர அந்த கிரீடத்தில் எனக்கு ஒன்று கிடைக்கும். இது ஒன்று. 2வது 1 தீமோத்தேயுடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் 16வது வசனம். மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை. இல்லை, 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 16வது வசனம். 2 தீமோத்தேயு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகி இரு. அவைகளால் கள்ள போதகர்களான அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர்கள் ஆவார்கள். சீர்கேடானதான வீண் பேச்சு, கள்ள போதகர்கள் அப்படி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு நிறைய சொல்லி கொடுத்துட்டேன். நாம் சத்தியத்தை எடுத்து ஜனங்களுக்கு தெளிவாய் போதிக்கணும். அதை விட்டுட்டு நாம் ஒரு வசனத்தை எடுத்து, நான் அங்கே போனேன், அங்கே ஒரு சகோதரியை பார்த்தேன், இங்கே ஒரு சகோதரனை பார்த்தேன், அவங்க அப்படியாய் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாங்க, கர்த்தர் என்னோடு பேசினார், நான் இப்படி ஜெபம் பண்ணேன், நான் அப்படி ஜெபம் பண்ணேன், நான் அந்த காரியம் பண்ணேன், ஆவியானவர் என்னோடு இடைப்பட்டார், அப்படி இப்படி சொல்லிட்டு பேசிட்டு இருந்தா இன்னும் அவன் யோசித்து பாருங்க. நம்ம இயேசுவை பற்றி பேசவே மாட்டோம். கர்த்தர் யார், அவர் எப்படிப்பட்டவர், சத்தியம் என்ன, அதை பேச மாட்டோம். வசனம் ஒன்று எடுக்கிறது உண்மை, அந்த வசனத்துக்கு விட்டுட்டு அப்படியே அவுட்டில் போயிட்டோம் அப்படின்னா வீண் காரியங்கள் பேசுகிறோம். இப்போ இவர் போய் ஒரு சகோதரியை பார்த்ததோ, ஒரு சகோதரனை பார்த்ததோ, அவங்களுக்கு உடம்பு முடியாமல் இருந்ததோ, ஆண்டவர்கிட்ட பேசுனதோ, அவர் சுகமாக்கணுதோ, இதில் உதாரணம் சொல்லலாம். அந்த வசனத்தை ஏற்ற மாதிரி உதாரணம் கொண்டு வரலாம். ஒரு வசனத்தை படிக்க வச்சுட்டு, கர்த்தர் என்னை அழைப்பு இருந்துச்சு, நான் இப்படி படுத்து கொண்டிருந்தேன், கர்த்தர் என்னை தட்டி எழுப்பி நீ அங்கே போக சொன்னார், நீ இங்கே போக சொன்னார், இதெல்லாம் ஜனங்களுக்கு சொன்னால் அவங்களுக்கு என்ன அதுலேருந்து கற்றுக்கொள்வாங்க? யோசித்து பாருங்கள். அவங்க அதுலேருந்து என்ன கற்றுக்கொள்வாங்க? நாம் ஒரு வசனத்தை எடுக்கிறோன்னா அந்த வசனத்துடைய சாராம்சத்தை அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்.
அந்த சார் அது அவங்களுக்குள்ளே போகணும், அப்போ தாங்க அது பலன் கொடுக்கும். அதான் சாராம்சம் அப்படி சொல்கிறாங்க. அப்போ நாம் அதை எடுத்து கொடுக்காம கட்டுக்கதைகளையும் வீணான காரியங்களையும் பேசக்கூடாது, எதையோ கொண்டு ஜனங்களுக்கு போடக்கூடாது. அதனால் அவங்களுடைய இருதயத்துக்குள்ளே என்ன இருக்காது, வசனம் நிலைச்சி நிற்காது. நீங்கள் என்ன பிரசங்கம் கேட்டீங்க இன்னைக்கு, அவர் என்னமோ ஒரு வசனம் எடுத்தார், அதுக்கப்புறமா என்னன்னு ஒன்றும் புரியல அப்படின்ற மாதிரி ஆகிடும். எங்கெங்கேயோ போயிட்டார் அப்படி சொல்கிற மாதிரி ஆகிடும். இல்லை, ஒரு காரியத்தை எடுக்கிறோன்னா அதுக்குள்ளேயே தான் இருக்கணும். அதிலிருந்து வெளியே போகணும், அவுட்டருக்கு போகணுன்னா அதுக்கு சம்மந்தப்பட்ட காரியமாக தான் இருந்தால் பேசணும், இல்லைன்னா பேசாது. அப்போ தான் ஜனங்கள் மனசில் புரியும். அடுத்தது 18வது வசனம். அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி உயிர்த்தெழுதல் நடந்ததாயிற்று என்று சொல்லி சிலருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறார்கள். இன்றைக்கு உயிர்த்தெழுதல்லாம் முடிஞ்சிச்சு அப்படி சொல்லக்கூடியதான மார்க்கத்தானே இருக்கிறாங்க. சத்தியத்தை விட்டு விலகிட்டாங்க. இப்போ எந்த உயிர்த்தெழுதல் முடிஞ்சிச்சு சொல்கிறாங்க? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு அவர் ஜீவனை ஒப்பு கொடுக்கும்போது பூமி அதிர்ச்சி வந்துச்சு பார்த்தீங்களா? அப்போது கல்லறையிலேருந்து கொஞ்சம் பேர் புறப்பட்டு வெளியே வந்தாங்க. மத்தேயு கடைசி அதிகாரத்தில் கல்லறையிலேருந்து கொஞ்சம் பேர் வெளியே வந்தாங்க. வெளியே வந்து அந்த கல்லறையிலேருந்து வெளியே வந்தாங்களே தவிர அவங்க வெளியே வரல. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகு தான் அவங்களும் வெளியே வந்தாங்க. அது வரைக்கும் அவங்க வெளியே வரல. படிமா மத்தேயு 52ஆம் வசனம். கல்லறைகளும் திறந்தது, நித்திரை அடைந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு நல்லா கவனிங்க. இப்ப சிலுவையில் அறையப்பட்டார். மேல் உள்ள வசனத்திலிருந்து படிங்க. அப்பொழுது தேவாலயத்தின் திரைசீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது, பூமியும் அதிர்ந்தது, கன்மலைகளும் பிளந்தது, கல்லறைகளும் திறந்தது, நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. சரீரங்கள் எழுந்திருந்தது அப்படி சொன்னாக்கா அவங்க மேலே வந்துடுச்சு. சரீரங்கள் கல்லறையோட மேலே வந்துடுச்சு. அப்போ என்ன வச்சிருப்பாங்க? இஸ்ரவேலில் மண்ணில் போட்டு புதைக்க மாட்டாங்களே, மண்ணில் போட்டு புதைக்க மாட்டாங்க, எல்லாம் கொகையாக தான் இருக்கும். இப்பயும் இஸ்ரவேலுக்கு நீங்கள் போனீங்கன்னா கட்டமாக வெட்டி அதில் உட்கார வச்ச மாதிரியே உள்ள பாக்ஸில் வைக்கிறாங்க. மேலே ஒரு சின்ன ஒரு கல்லை வச்சு மூடுவாங்க. மண்ணை போட்டு புதைக்கிறதே இல்லை, மண்ணை போட்டு யாரையும் புதைக்க மாட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்க எலும்புகள் கிடைக்கும் போது பரிசுத்தவான்கள் தீர்க்கதரிசிகள் அவங்கள வச்சுட்டு ஒரு 6 மாதமோ 7 மாதமோ கழித்து வந்தால் அவங்க எலும்புகள் தான் இருக்கும். அந்த எலும்புகளை எடுத்து ஏதாவது ஒரு பாக்ஸில் போட்டு பத்திரம் பண்ணி வைப்பாங்க. அவங்க பேரை போட்டு பத்திரம் பண்ணி வைப்பாங்க. இப்போ கூட இயேசு கிறிஸ்துடைய சகோதரனாகிய யாக்கோபுடைய பாக்ஸ், எலும்புங்களோட பாக்ஸ் கிடச்சிருக்கு அப்படி சொல்லி ஆராய்ச்சி பண்ணி எடுத்தாங்க. அந்த மாதிரி கொண்டு போய் சரீரத்தோடு வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் 6 மாதம் கழிச்சு அதே இடத்துலேருந்து எடுத்து என்ன பண்ணுவாங்க, வேற ஒரு இடத்துல கொண்டு போய் எலும்புகளை, அதான் அவங்களுக்கு அடக்கம் அப்படின்ற மாதிரி தான். அடக்கம் கிடையாது, அதை சும்மா கொண்டு போய் வைப்பாங்க. அந்த எலும்புகளை எடுத்து பத்திரம் பண்ணி அந்த பேரை போட்டு வைக்கிறாங்களா, அதான் அவங்களுக்கு மெயின் திருவிழா மாதிரி இருக்கும். ரொம்ப கொண்டாடுவாங்க, எல்லாரும் சேர்ந்து வருவாங்க. அதனால தான் எலிசாவுடைய கல்லறை திறந்து கிடந்துச்சு. அவன் எலும்பை மறந்துட்டாங்க ஆண்டவர். அவனை எலும்பை எடுத்து வைக்காம மறந்துட்டாங்க. அந்த குழி பிரேத குழியிலே கிடந்துச்சு அந்த எலும்பு. இஸ்ரவேல் முழுதும் பக்தி அற்றவங்களாக இருந்தாங்களே, அதனால மறந்துட்டாங்க. இப்போ ஆண்டவர் என்ன பண்ணார், அந்த எலும்புகளை அவங்களுக்கு ஞாபகப்படுத்துறதால தான் செத்த பணத்தை ஒருத்தன் நாங்கள் விழ வச்சு அவனுக்கு உயிரோடு எழுப்பி விட்டார். அப்போ தான் அவங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும், ஐயோ தீர்க்கதரிசியை விட்டுட்டோமே, இந்த எலும்புகளை எடுத்து வைக்காமல் விட்டுட்டோமே அப்படின்னு நான் ஞாபகம் வந்திருக்கும். ஆகவே இந்த காரியங்கள் இவங்க வெளியே வந்தாங்க, ஆனால் அவங்க எலும்புனாங்க. அவங்க எலும்பி ரோட்டில் வந்துட்டாங்களா? இல்லை. இயேசு கிறிஸ்து உயிர் தேர்ந்தது. ஏன்னா அவர் முதலாம் உயிர் தேர்தல் பங்குள்ளவர். அதனால் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்புற வரைக்கும் இவங்க கல்லறையில் தான் இருந்தாங்க. மேலே கல்லறை வந்துச்சு, அவங்களுடைய எல்லாமே திறக்கப்பட்டு மேலே வந்தாங்க. ஆனால் வெளியே எழும்பி வரல. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பின பேர் தான் அவங்களும் வெளியே வந்தாங்க. 3 நாள் வரைக்கும் கல்லறைலாம் மேலே வந்துடுச்சு, எல்லாம் திறந்துடுச்சு. எல்லார் கல்லறையும் பரிசுத்தவானுடைய கல்லறைலாம் திறக்கப்பட்டுச்சு, அவ்வளோதான். அவங்க வெளியே எழும்பி நின்னாங்க, ஆனால் உயிர் அவங்களுக்குள்ள வரல. அதுக்கப்புறமா இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகு தான் அவங்களும் வெளியே வந்தாங்க. கீழே உள்ள வசனம் படிமா. அவர் உயிர் தெழுந்த பின்பு, பார்த்தீங்களா, அவர் உயிர் தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு
புறப்பட்டு பாத்தீங்களா? அது வரைக்கும் கல்லறையில தந்தாங்க. கல்லறைலாம் திறக்கப்பட்டது, பரிசுத்தவான்கள்லாம் செத்த மரித்து போன பரிசுத்தவான்கள் எழும்பினார்கள் அப்படி சொல்லியிருக்கு. அப்ப உயிர் வந்துருச்சு அவங்களுக்கு, எழும்பினாங்க, அவங்க ஆயத்தம் ஆயிட்டாங்க. ஆனா இவர் உயிர் தெழுந்த பிறகுதான் அவங்க என்ன செய்தாங்க? கல்லறையை விட்டு வெளியே வராங்க. கல்லறையை விட்டு வெளியே வராங்க. பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். பாத்தீங்களா? பரிசுத்த நகரத்துக்கு பிரவேசித்து அநேகருக்கு அவர் காணப்பட்டாங்க அப்படி சொல்லியிருக்கு. ஆகவே நாம் சரியான காரியத்தை ஜனங்களுக்கு என்ன செய்யணும்? சொல்லிக் கொடுக்கணும். ஜனங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும்? சரியான காரியத்தை. அதனால தான் தீமோத்தேயுல உயிர் தேர்தல் நடந்துச்சு. இந்த மாதிரி உயிர் தேர்தல் எழும்பிட்டாங்க, கொஞ்சம் பேர் வெளியே வந்தாங்கன்னா இந்த வார்த்தைகளை வச்சு உயிர் தேர்தலாம் நடந்துச்சு, இனிமேல் உயிர் தேர்தலாம் கிடையாது அப்படி சொல்கிறாங்க. அப்போது விசுவாசத்தை விட்டு விலைக்கு போகிறாங்க. அப்போ இதுவுமே உயிர் தேர்தலில் முடிஞ்சு போச்சு, இவங்கெல்லாம் இவ்வளோ பரிசுத்தவனங்கள்லாம் கல்லறை விட்டு வெளியே வந்துட்டாங்களே, அப்போ இனிமேல் இன்னொரு உயிர் தேர்தல் இருக்கா? அது இப்போ தீமோத்தேயு சொல்லும்போது யூதர்களுக்கு தான் இந்த விஷயத்தை சொன்னான். ஏன்னா யூதர்கள் தான் அங்கே பரிசுத்தவான்களை நாங்கள் பார்த்தோம், அதுதான் உயிர் தேர்தலாம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் உயிர் தேர்தல் உண்டு, உயிர் தேர்தல் உண்டு. இந்த அப்போஸ்தலர்கள் பிரார்த்திட்டே இருக்கிறானுங்க, அவனுக்கு கட்டுக்கதையை சொல்கிறானுங்க, நம்பாதீங்க. அதான் பரிசுத்தவான்கள்லாம் நம்ம கிட்டலாம் பார்த்தோம் இல்லையா, நம்ம நகரத்தில் சுற்றி நின்றுட்டாங்க இல்லையா, அதனால் உயிர் தேர்தல் முடிஞ்சதுன்னு ஒரு சிலர் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஜனங்களும் ஆமாம் உண்மை தானே, உண்மையாகவே உயிர் தேர்ந்து வந்தாங்களே ஜனங்கள் நம்பினாங்க. அதனால தான் தீமோத்தேயுக்கு பவுல் இப்படி எழுதுனான், உயிர் தேர்தல் முடிஞ்சிச்சுன்னு வேற மாதிரி பிரசங்கம் பண்ணுறாங்க, துருபதேசம் பண்ணிட்டு கிடக்குறாங்க. இன்னைக்கு எத்தனையோ காரியங்கள் என்ன பாருங்க, நிறைய பரிசுத்தவான்கள், நிறைய ஊழியக்காரங்க முத்திரை உடைக்கப்பட்டுடுது, 5ஆம் முத்திரை உடைக்கப்பட்டது, 6ஆம் முத்திரை உடைக்கப்பட்டதுன்னு கதை விட்டுன்னு இருக்காங்க. இன்னும் சபை எடுத்துக்கொள்ளப்படலை, ஆண்டவர் இன்னும் வரல, மனவாட்டி இன்னும் போகலை. ஆனால் எப்படி முத்திரை உடைக்கப்படும்? உபத்திர காலமாக நடந்துட்டு இருக்குது இது. இப்போனா நம்ம உபத்திர காலத்தில் கிடக்கிறோம். எப்போ இந்த சபை எடுத்துக்கொள்ளப்படுதோ அப்போ தான் முத்திரை உடைக்கப்படும். முத்திரை உடைக்கப்படும் போது குதிரைங்கள்லாம் வருது பார்த்தீங்களா? வெள்ளை குதிரை வருது, கருப்பு குதிரை வருது, மங்கன குதிரை வருது, சிகப்பு குதிரை வருது, பல குதிரை. ஒவ்வொரு முத்திரை உடைக்கும் போதும் ஒவ்வொரு குதிரைங்க வருது. அந்த குதிரை மேலே ஒருத்தன் ஏறி உட்காந்துட்டு இருக்கான். வெள்ளை குதிரை வந்துரு. இந்த வெள்ளை குதிரை வரும்போது அதில் ஒருத்தன் உட்காந்துருந்தான், ஜெயிப்பவனும் ஜெயிக்கிறவனுமாய் இருக்கிறான். அவங்கள்ட்ட என்ன இருந்துச்சு? அம்பு இருந்துச்சு, வில்லு இல்லை. அம்பை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? அம்பு இருந்துச்சு, வில்லு இல்லை. வில்லு இருந்தால் தான் அதை எய்ய முடியும். இப்போ நான் அம்பு வச்சிருக்கேன், உங்களை யாரையும் சேதப்படுத்துறதுக்கு எனக்கு வில்லு இல்லை பார்த்தீங்களா, நான் உங்களை சேதப்படுத்துறது இல்லை அப்படின்னு பொய் சமாதானத்தை சொல்லிட்டு அந்த கிறிஸ்து வருவான். அப்போ 5ஆம் முத்திரை உடைக்கிறாங்க இன்னைக்குன்னா, இப்போ அந்த கிறிஸ்து இருந்திருக்கணுமே, அந்த கிறிஸ்து இருந்திருக்கணுமே. அப்போ எப்படி முத்திரை உடைக்குது? முத்திரை உடஞ்சிச்சுன்னா 3ஆம் முத்திரை உடஞ்சி, 4ஆம் முத்திரை உடஞ்சி அப்படி சொல்கிறாங்க. ஜெயலலிதா ₹1 அரிசி கொடுத்தா பார்த்தீங்களா, ரேஷன் அரிசி ₹1 அப்படி சொல்லிட்டு. அப்போது வேதத்தில் அவங்க என்ன செய்தாங்க? ஒரு பணத்துக்கு விற்கப்படும் அப்பத்தையும் திராட்சரசத்தையும் தானியத்தையும் சேதப்படுத்தாதிருங்க அப்படின்னு வார்த்தை சொல்லிச்சு பார்த்தீங்களா. அப்படின்னா சரி, ₹1 கொடுக்குறவங்களுக்கு ஏன் அப்பத்தையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க? கொஞ்சம் தான் இருக்குது, அதையும் சேதப்படுத்தினா அடுத்த வேலைக்கு உங்களுக்கு இல்லாமல் போயிடும், அதுதான் அர்த்தம். அப்போ இங்கே தான் எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு கிடைக்குது, ₹1 கொடுத்தா வந்துடுமே. அப்போ இதெல்லாம் முத்திரை உடைக்கப்பட்டுச்சு, இவங்களே முடிவு பண்ணிக்கிட்டாங்க. இதெல்லாம் கிறிஸ்துவுடைய நல்வார்த்தைகளை விட்டு, கர்த்தருடைய உபதேசத்தை விட்டு விலகி போய் நடக்காத காரியத்தெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்கிறேன். எதெல்லாம் இன்னும் நடக்கலையோ அவங்க கண்ணுக்கு அதெல்லாம் நடந்த மாதிரியே தெரியுது. அவங்க கண்ணுக்கு அதெல்லாம் நடந்த மாதிரியே தெரியுது. பயங்கரமாக பிரசங்கம் பண்ணுறாங்க. அந்த தேள் வருதுன்றாங்க, முன்னால் பாம்பு, முன்னால் சிங்கம், அதோடைய வாலில் பாம்பு, ஸ்திரீகளை போல அதுக்கு மயிர் இருந்துச்சாம், என்னென்னமோ சொல்கிறாங்க. அதெல்லாம் இப்போ நடந்திருக்குது. என்னன்னா மிலிட்ரியில் வர்றதான ஹெலிகாப்டர், அதோடைய ஃபேன் ஸ்திரீகளுடைய மயிரை போல இருக்குதான், பின்னாலேயும் சுடும் முன்னாலேயும் சுடும், அது வெட்டி கிளிகளை போல வருது. அதுதான் அந்த இது நடந்துட்டுருக்கு. அதெல்லாம் இப்படியெல்லாம் பேசிக்கிறாங்க. அந்த ஜனங்களை வஞ்சித்து ஏமாத்துறாங்க. சபை எப்பொழுது எடுத்துக்கொள்ளப்படுதோ அப்போ தாங்க இந்த காரியம் நடக்கும். முத்திரைகள் உடைக்கப்படுறதெல்லாம் அப்போ தான்.
அப்போ தான் உபத்திர காலமே ஸ்டார்ட் ஆகும். சபை இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் அந்த கிறிஸ்து தடை செய்யப்படப்படுகிறான், ஆவியானவராலே தடை செய்யப்படுகிறான். அவன் வெளியே வர முடியாது. சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு தான் அவன் வருவான். அவனை ஜனங்கள் ஏற்றுக்கொள்வாங்க. அவன் எப்படி வருவான்? அரசியல்வாதியாக வருவான். முழு உலகத்தையும் ஆளுகிற அரசியல்வாதியாக வருவான். அவன் மத போதகராக வரமாட்டான். பாருங்க, அந்த சமுத்திரத்திலிருந்து ஏறி வந்த ஒரு மிருகம், அப்புறம் பூமியின் மேல் இருக்கிற ஆட்டுக்குட்டி ஆடை போல ஒரு மிருகம், வானத்திலிருந்து வந்த வலு சர்ப்பம், 3 பேரை பார்க்குறோம் யோவான். அப்போ இது என்ன பண்ணுது? வானத்திலிருந்து வந்த சர்ப்பம் இந்த 2 பேரை அபிஷேகம் பண்ணுது. அப்போ இந்த சமுத்திரத்திலிருந்து பயங்கரமாக சிகப்பாக ஏறி வந்துச்சு பாருங்க ஒரு மிருகம். அந்த மிருகத்துக்கு காயம் பட்டு இருந்துச்சு. அந்த காயத்தை இது அபிஷேகம் பண்ணி ஆற்றிடுச்சு. அப்போ இந்த ஆடு பூமியின் மேலே நிற்குது. ஒரு ஆடு. அது யாரு? அதான் கள்ளத்தீர்க்கதரிசி, மத போதகர் அப்படி சொல்லுவாங்க. இப்போ இதுக்கெல்லாம் ஒரு தலைவன் மத போதகர் இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்க தான் அது. அவங்களுக்கு தான். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தானே கொஞ்சம் பேர் கேட்குறாங்க. அந்த மாதிரி மத போதகர் ஒருத்தன் வருவான், இவனை வணங்குங்கள் அப்படி சொல்லி அந்த சமுத்திரத்திலிருந்து ஏறி வந்ததான அந்த மிருகத்துக்கு சிலையை உண்டாக்க சொல்லுவாங்க. வானத்திலிருந்து வந்த இவங்க 2 பேரையும் அது அபிஷேகம் பண்ணுது. அப்போ பூமியில் ஒரு மிருகம், சமுத்திரத்திலிருந்து ஏறி வந்த ஒரு மிருகம், வானத்திலிருந்து ஒரு மிருகம். எப்படி ஆண்டவர் திருத்துவமாக இருக்கிறாரோ அதே மாதிரி பேயும் திருத்துவமாக வேஷம் போடுது, அவ்வளோதான். அப்போது நடக்காத விஷயங்கள்லாம் நடந்துச்சுன்னு கட்டுக்கதைகளை பேசக்கூடாது, வீண் கதைகளை பேசக்கூடாது. இவர்கள் நடக்காத காரியத்தை உயிர் தெழுந்துட்டாங்கன்னு ஜனங்களை சொல்லி அன்றைக்கி ஏமாற்றிட்டாங்க. அதே போல் இன்றைக்கும் எத்தனையோ காரியங்களை சொல்லி ஜனங்களை வஞ்சிக்கிறாங்க, ஏமாத்துறாங்க. அப்போ ஜனங்களுக்கு பதட்டம் வராதா? அப்போனா உபத்திர காலத்தில் தானே முத்திரையை உடைப்பாங்க. இப்பயே எல்லா முத்திரையும் உடைச்சிருந்தா என்னத்த நடக்குது நம்மளுக்கு? இப்போ நம்ம கைவிடப்பட்டோமான்னு யோசனை வரும் இல்லையா? நம்மளுக்கு கைவிடப்பட்டோமா அப்படி யோசனை வரும் இல்லையா? அந்த மாதிரி வரக்கூடாது. இதெல்லாம் வீண் பேச்சுக்கு அடையாளம். அடுத்தது எபேசியருடைய புஸ்தகம் 5வது அதிகாரம் 6வது வசனம். எபேசியர் 5:6. இப்படிப்பட்டவைகளின் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காத படிக்க எச்சரிக்கையாயிருங்க. இப்படிப்பட்டதான கட்டுக்கதைகளை சொல்லி ஜனங்களை நடக்காதெல்லாம் நடந்துச்சு அப்படி சொல்லி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? அப்படிப்பட்டவங்க மேலெல்லாம் தேவனுடைய கோபாக்கினி வரும். வேதத்தில் நடக்காததெல்லாம் நடந்தது போல தரிசனம் பார்க்குறாங்களே, இவங்கெல்லாம் பிசாசு காட்டுற தரிசனத்தில் பார்க்குறாங்க. அதனால் பிசாசும் ஒளியின் தூதன் வேஷத்தை தரிப்பானே, சாத்தானும் ஒளியின் தூதன் வேஷத்தை தரிப்பானே, தேவதூதனை போல தரிப்பான். கர்த்தர் வருகிறத பிதா ஒருவருக்கு தவிர குமாரனுக்கும் தெரியாது, அவர் கூட அறியார். ஆனால் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் ஒரு ஊழியக்காரங்களாம் கர்த்தர் இந்த நேரத்தில் இந்த நாளில் வரப்போகிறார் அப்படி சொல்லி ஜனங்களை ஏமாற்றிட்டாங்க. அந்த ஜனங்க என்ன பண்ணாங்க? அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பிக்கிற ஊழியக்காரர் அவர், அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பிக்கிறவர். கடைசியில் என்ன நடந்துச்சு? ஜனங்கள்லாம் வீட்டை விற்றாங்க, நிலத்தை விற்றாங்க, அதை விற்றாங்க, இதை விற்றாங்க. ஆண்டவர் தான் இந்த டைமில் வரப்போகிறாரு, ஏழைங்களுக்கெல்லாம் தான தர்மம்லாம் பண்ணிட்டு உட்காந்துக்கிறாங்க. கடைசியில் அந்த சொன்ன டைட்டில் வரல. அந்த ஊழியக்காரங்களே கொலை பண்ண போயிட்டாங்க. ஜனங்க எல்லாத்தையும் இழந்துட்டோம், பொய்யாயிடுச்சு. ஒருவேளை கர்த்தர் வந்து போயிட்டாரோ, நம்மளை கை விட்டுட்டாரோன்ற பயம் அவங்கள பிடிச்சது. யோசித்து பாருங்க, பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணிட்டாங்க. தேவன் வர்றது இயேசுவுக்கே தெரியாது, அப்புறம் எப்படி நம்மளுக்கு வந்து சொல்லுவார் அவர், நான் இந்த டைமில் வரப்போகிறேன்னு? இப்போ பேய் சில நேரங்களில் பேசும், நம்ம தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். பேசுறது பேயா ஆவியானவரான்னு நம்மளுக்கு முதலாவது தெரியணும். வேதத்தில் இப்படி சொல்லியிருக்கும் போது அதுக்கு மாறா கர்த்தர் பேசுவாரா அப்படி சொல்லி நம்ம நிதானிக்கணும். அந்த நிதானம் நம்மகிட்ட இல்லைன்னா ஏமாந்துருவோம். ஏவாள் என்னை இந்த சர்ப்பம் வஞ்சித்தது, நான் புசித்தேன்ற மாதிரி என்னை ஏமாற்றிட்டாங்க, கொஞ்ச நேரத்தில் நானும் நம்பிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்துடக்கூடாது. ஆகவே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆகவே இந்த மாதிரி வீண் வார்த்தைகள் எதனால் நடக்குது? தேவனுடைய கோவாக்கினை நம்ம வாங்கிக்குவோம். இந்த பூமியில் தேவனுடைய கோவாக்கினை மறுபடியும் படியும் அந்த வசனத்தை.
இப்படிப்பட்டவர்களின் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஆவியானவர் நிறைய விஷயங்களை அவங்களுக்கு கீழ்ப்படுத்துவார், சில காரியங்களை சொல்லிக் கொடுப்பார். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க? தங்களை ஃபேமஸ் ஆக்கணும், எப்படியாவது நம்ம பிரபலமாகணும் அப்படி சொல்லிட்டு பல காரியங்கள் ஆவியானவருக்கு கீழ்ப்படியாமல் பல காரியங்களை அவங்க சொந்தமாக பேசிடுவாங்க. இந்த மாதிரிப்பட்டதான காரியங்களை பேசுறதுனால அவங்க கீழ்ப்படியாமல், ஆவியானவர் கூட செவி கொடுக்காம கீழ்ப்படியாமல் போகிறதுனால இந்த கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்றார், என் இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று கோபத்தில் நான் ஆணையிட்டேன் அப்படி சொல்லி எபிரேயருடைய புஸ்தகம் 3வது அதிகாரத்தில் சொல்றார். நான் என் இளைப்பாறுதலிலே பிரவேசிப்பதில்லை என்று யாரை குறித்து சொன்னேன்? கீழ்ப்படியாதவர்கள் அல்லவா அப்படி சொல்றாரு. பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? 18வது வசனம். பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்து அல்லவா? பாத்தீங்களா? யாரு அவருடைய இளைப்பாறுதல் அப்படின்னா பரலோகத்தில் போக முடியாது. ஆவியானவருக்கு கீழ்ப்படியாமல் தங்கள் சொந்த காரியத்தின்படி வேதத்தை எடுத்து புரட்டி 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 பேசுறாங்களே, அவங்க யாருமே அது உள்ள போக முடியாது. அவங்க கோவாக்கினிக்குள்ளே போயிடுவாங்க. அவங்க எங்கே போகிறாங்க? கோவாக்கினிக்குள்ளே. அதனால்தான் எபேசியர் பட்டணத்தில் இருந்ததான அவர்கள் கூட அப்போஸ்தலர்களா இல்லையா அப்படின்னு சோதித்து அறிந்தாங்க. நாம் ஊழியக்காரங்களை சோதித்து அறியணும். இவங்க உண்மையாகவே கர்த்தருடைய ஊழியக்காரங்க தானா? நம்முடைய ஜீவியத்தை கட்டி எழுப்புறவங்க தானா? இல்லை அவங்களுக்காக அவங்க கட்டி எழுப்பிக்கிறாங்களா பார்க்கணும். எத்தனையோ பேர் அவர்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க? சிலுவைக்கு பகைஞனாக இருக்கிறாங்க. நான் எத்தனையோ முறை சொன்னேன், இப்போது கண்ணீரோடு சொல்லுகிறேன், அவர்கள் சிலுவைக்கு பகைஞராக இருக்கிறாங்க. அவருடைய தேவன் அவர்களுக்கு வயிறாக இருக்கிறார். அவருடைய முடிவு அழிவு அப்படின்னு சொல்லி பிலிப்பியர் 3வது அதிகாரத்தில் இருக்கு. நான் அநேக தரம் சொன்னேன், சிலுவைக்கு பகைஞர். அவங்க கஷ்டப்பட மாட்டாங்க, அவங்க மற்றவங்களுக்காக பாடுபட மாட்டாங்க, அவங்க உபவாசித்து ஜபிச்சு போராட மாட்டாங்க ஜனங்களுக்காக. அவங்களுக்கு என்ன? எப்படியாவது டிப்டாப்பாக கோட்டும் சூட்டும் போட்டுக்கிட்டு காரில் போகணும், நாம் நல்லா இருக்கணும், வசதியாக இருக்கணும், பணம் நிறைய வேணும், காணிக்க அனுப்புங்க, எங்கள் ஜபத்துக்காக தாங்குங்க, எங்கள் ஊழியத்தை தாங்குங்க, அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு எவ்வளோ பேர் சொல்கிறாங்க. பணத்தை கேட்டு 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 வாங்குறாங்க. எங்கே போவோம் இந்த பணமெல்லாம்? 18ஆம் வசனம். ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞன் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன். இப்பொழுது கண்ணீரோடு சொல்லுகிறேன், அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை அவர்களுடைய லட்சையே. அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளே சிந்திக்கிறார்கள். பார்த்தீங்களா? பூமிக்கு அடுத்தவைகளையே சிந்திச்சிட்டு இருக்காங்க. மேலானவைகள் இப்படிப்பட்டவங்க கையின் கீழே ஜனங்க இருந்தா என்ன ஆகும் யோசித்து பாருங்க. அந்த ஜனங்க பாவம் என்ன ஆகும்? அந்த ஜனங்களுக்கு தெளிவில்லை, அவங்க ஏமாந்தவங்க. கபடி இல்லாமல் அப்சலோம் கூட போய் சேர்ந்தாங்க பாருங்க. அப்சலோம் ஒரு ஆளை பார்த்தோன்னே என்ன பண்ணுவான்? அந்த பக்கம் போறவனை பார்த்தோன்னையும் ஓ பிரைஸ் தி லார்ட் ஓடி கட்டி பிடிச்சி அன்பின் முத்தம் கொடுத்துருவான். யாராவது அவனுங்க வணங்க ஐயோயோ ஓடி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துருவான். மக்களே அப்படி சொல்லிட்டு ஓடி கட்டி பிடிச்சிப்பாங்க. யாராவது உங்களை கட்டி பிடிச்சி எட்டவனையும் உங்களுக்கு முத்தம் கொடுக்குறாங்க அப்படி ஆளுன்னா நம்பாத அப்சலோம் ஆவி. அது சோத்திரம்னா சோத்திரம், அதோட போயிடணும். கொடுக்கணும் ஓடி கட்டி பிடிச்சி உனக்கு அன்பின் முத்தம் கொடுக்குறாங்க அப்படின்னா எந்த ஊழியக்காரர்களும் நம்பாதீங்க. அது அப்சலோமுடைய ஆவி. இந்த கபடி இல்லாத இந்த ஜனங்கள் என்ன செய்தான்? அப்சலோமோடு சேர்ந்துக்கிட்டாங்க. அவன் பாருங்க கடைசியில் முடிவு என்னாச்சு? ஜனங்களை ஏமாற்றக்கூடாது, வஞ்சிக்கக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது. காலையில் வெளியே உட்காந்துட்டு ரோட்டில் போகிறவங்க வரவங்களுக்கெல்லாம் சோத்திரம் பண்ணுவான், எல்லார்கிட்டையும் அன்பப்சான். இப்படியாக இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டான். நாம் ஜனங்களை கவர்ந்து நம்ம பக்கம் இழுத்துக்கக்கூடாது. படிமா 1-2 சாமுவேல் 15வது அதிகாரம் 1-2 இருக்கும் நினைக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டானான்.
3ஆம் வசனம். அப்பொழுது அப்சலோம் அவனை நோக்கி, இது 6ஆம் வசனம். இந்த பிரகாரமாக அப்சலோம் ராஜாவினிடத்தில் நியாயத்திற்காக வரும் இஸ்ரவேலருக்கு எல்லாம் செய்து இஸ்ரவேலர் மனுஷனுடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டான். இஸ்ரவேலின் இருதயத்தை கவர்ந்து கொண்டான். அதுக்கு மேல் உள்ள வசனம் படிங்க. யாராவது அவனுக்கு பார்த்து சோத்திரம் பண்ணி வணங்க வந்துட்டாங்க அப்படின்னா, எவனாகிலும் ஒருவன் அவனை வணங்க வரும்போது அவன் தன் கையை நீட்டி அவனை தழுவி முத்தம் செய்வான். இந்த பிரகாரமாக அப்சலோம் ராஜாவினிடத்தில் நியாயத்திற்காக வரும் இஸ்ரவேலருக்கு எல்லாம் செய்து இஸ்ரவேல் மனுஷருடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டான். எல்லாரும் தாம் பக்கம் வந்துடணும், தாவீது கிட்ட போவே கூடாது அப்படின்ற மாதிரி அவங்களுடைய ஆவி. அன்பு காட்டி அன்பு காட்டி அன்பு காட்டி ஒரு காணிக்கை கொடுத்தாட இப்படி சொன்னா எப்படி இருக்கும்? சரி, இப்படி நல்லவரா இருக்காரு. எந்த விசுவாசி பார்த்தாலும் வாங்க ஐயா 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 அப்படி கூப்பிட்டோம்னா எப்படி இருக்கும்? ஊழியக்காரர் நம்மளை ஐயான்னு கூப்பிடுறாரு, ஐயான்னு கூப்பிடுறாரு. வரும்போது அப்படியே தோளில் கை போட்டு எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படி சொல்லி கேட்டால் எப்படி இருக்கும்? இதுதான் அப்சலோம் ஆவி. இருதயத்தை தான் பக்கம் கவர்ந்து கொள்ளணும். அப்போ தான் பக்கம் கவர்ந்து கொண்டா தான் என்ன சொன்னாலும் அவங்க கேட்பாங்களே. பிரியமானவர்களே, எந்த ஒரு மனுஷர்களையும் தன் பக்கம் கவர்ந்து கொள்கிற அளவுக்கு பண்ணக்கூடாது. நான் என்ன செய்யணும்? அவங்க இருதயத்தை கொண்டு போய் தேவனோடு சேர்க்கணும். அவங்க இருதயத்தை கொண்டு போய் தேவனோடு சேர்க்கணும். அதற்கு நான் என்னெல்லாம் பண்ண முடியுமோ, சத்தியத்தை சொல்றதுனால நான் சத்துருவானேனோ அப்படி சொல்லி பவுல் சொல்றான் பார்த்தீங்களா? சரியாய் சத்தியத்தை நீங்க சொல்லி கொடுத்தீங்க ஜனங்களுக்குன்னா நீங்க சத்துருவா கண்டிப்பா மாறுவீங்க. இல்லைன்னா எல்லாரும் உங்களை ரொம்ப நேசிப்பாங்க, யாரும் உங்களை ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டாங்க. ஆனா சரியாய் சத்தியத்தை சொல்லி கொடுத்தீங்க அப்படி சொன்னாக்கா அநேகருக்கு நம்ம சத்துருவா தான் கண்ணுக்கு தெரியும். பொல்லாத ஊழியக்காரங்க அப்படிதான் சொல்லுவாங்க. அப்போ நாம உண்மையாவே சத்தியத்தை சொல்லி கொடுக்குறோம். இந்த சத்தியம் அவங்கள உருவாக்குது. அப்ப இந்த சத்தியம் அவங்களுக்குள்ள போகும்போது அவங்களுக்கு கோபம் வருது, அவ்வளவுதான். ஆகவே நாம் இருதயத்தை நம் பக்கம் கவர்ந்து கொள்றவங்களா இருக்கக்கூடாது. அப்படி நிறைய பேர் ஊழியக்காரங்க என்ன செய்யறாங்க? ஜனங்களை கபடு இல்லாம ஏமாத்திடுறாங்க. அதனால தான் பாருங்க, ஒரு சிலர் ஒருத்தரை விட்டு வெளியே வரவே முடியல, கட்டப்பட்டுறாங்க. அவங்க கிட்ட இருந்து அவங்களால தப்பிச்சு வரவே முடியாது. யாராவது தப்பிச்சு போற மாதிரி தெரியுது, இந்த சபையை விட்டு வெளியே போற மாதிரி, உடனே கூப்பிட்டு அவங்களுக்கு முக்கியமான ஒரு ஊழியத்தை கொடுத்துருவாங்க. நீங்க என்ன பண்ணுங்க? டெய்லியும் வந்து ஜனங்களுக்கு ஒர்ஷிப் எடுங்க. நீங்க தான் பாட்டு தொடங்கணும், நீங்க தான் அதை தொடங்கணும், நீங்க தான் இதை தொடங்கணும்னு அவங்களுக்கு என்ன தெரியும்? ஒண்ணுமே தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. அவங்க வந்து எதையாவது தொடங்கி அபிஷேகமும் இல்லை கிருபையும் இல்லாம வந்து ஊழியம் கிடைச்சிடுச்சு, எனக்கு பாரு இப்படி பாஸ்டர் ஊழியெல்லாம் கொடுத்துருக்காரு அப்படி சொல்லிட்டு வந்து உட்காந்து அடிபட்டு செத்துருவாங்க. உண்மையாவே அடிபட்டுரும். நாம் ஒரு சின்ன காரியம் செய்தா கூட அதுக்கு தகுதி நமக்கு இருக்கணும், அதுக்கு தகுதி இருக்கணும். அந்த தகுதி தேவனால் உண்டாயிருக்கணும், அந்த தகுதி தேவனால் உண்டாயிருக்கணும். அவர் என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கணும் அந்த காரியத்துக்காக. எனக்கு பின்னால் வந்து ஜபிக்கிற ஒரு குடும்பம் வேணும், இல்லை ஒரு ஆள் வேணும். அப்படியெல்லாம் இருந்து பின்னால் தாக்கு பிடிக்கணும், நம்மளை பின்னால் வந்து தாங்குறவங்க யாராவது இருக்கிறாங்க அப்படின்னா நாம் செய்யலாம். எதுவுமே இல்லாமல் தடைப்படணும். அவங்க வெளியே போகிறாங்கன்னு நினச்சி தானே, யோசித்து பாருங்க. அப்படி போகிறாங்கன்னு நினச்ச உடனே கொடுக்கணும், உள்ளே வச்சுக்கணுமா அவங்கள சொல்லிட்டு எதையாவது ஒரு பொறுப்பு அது வரைக்கும் கொடுக்காத ஒரு ஆளுக்கு திடீர்னு கொடுப்பாங்க. அப்போ அவங்க அதிலேயே உட்காந்துருவாங்க. அதுதான் இப்போ வரைக்கும் நடக்குது. இதெல்லாம் ஜனங்களை தன் பக்கம் இழுத்து கொள்றதான அனுபவம். அடுத்தது எபேசியர் 4வது அதிகாரம் 29வது வசனம். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். நம்முடைய வாயில பக்தி விருத்திக்கு உண்டான வார்த்தைகள், ஜனங்களுக்குள்ள கெட்ட வார்த்தைகள் அப்படி சொன்னா என்ன? அசிங்கமா பேசுறாங்க, அதுவா? அது இல்லை. விசுவாசத்துக்கு மாறாய் பேசுகிற வார்த்தைலாம் கெட்ட வார்த்தை தாங்க. நான் விசுவாசத்தில் நிற்கணும், நிலைச்சி நிற்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு திடீர்னு உடம்பு முடியல. இப்போ நான் வந்து ஊழியக்காரங்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் சமூகத்தில் நான் நின்னே ஆகணும். இல்லை இல்லை, நீங்கள் எதனா ஆஸ்பத்திரிக்கு போய் பார்த்துங்க, எதனா மருந்து எடுத்துங்க. நீங்கள் விசுவாசத்தில் நிற்கிறவங்கள கூட நான் நிற்க விடாமல் ஆக்குறேனே. இல்லை, நீங்களும் நிற்கிறீங்களா? உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், இல்லைங்க ஜபிக்கிறோம் அப்படி சொல்லி நான் நிற்க வைக்கணுமே தவிர, இல்லை நீங்கள் எதனா போய் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துங்க,
நீங்கள் போய் செக் பண்ணுங்க, நீங்கள் எதனா மருந்து மெடிசன் எடுத்துங்க அப்படி சொன்னோம்னா நாம் கெட்ட வார்த்தையை பேசுகிறோம். பக்தி விருத்திக்கு உண்டான வார்த்தைன்னு சொல்கிறது என்ன? நிலைச்சி நில்லுங்க. கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார் தானே, அவர் தழும்புகளால் நம்ம சுகமாகறோம் தானே, அவர் தழும்பு நம்மளை பாதிப்புலேருந்து வெளியே கொண்டு வருதே, அதுலேருந்து தானே வல்லமை புறப்படுது, அதுதான் நம்மளுக்கு மருந்து. இப்படிப்பட்டதான வார்த்தைகளை சொன்னோம்னா அவங்க விசுவாசத்தில் இன்னும் வேரூன்றி உணர்வாங்க. அவங்களுக்கு வியாதியாக தெரியாது. என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் நின்று பார்க்குறேன். நம்மளே பேசுகிற பேச்சில் அவங்க பயமுறுத்திடக்கூடாது. அப்போ நாம் விசுவாசத்துக்கு அடுத்த வார்த்தையோ, அன்புக்கு அடுத்த வார்த்தையோ, நம்பிக்கைக்கு அடுத்த வார்த்தையோ பேச 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 அதெல்லாம் கெட்ட வார்த்தையாக மாறும். அதனால தான் இங்கே வேதத்தில் என்னாச்சு, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயில் வராதமெல்லாம் தேவனுக்கு சேர விடாமல் உன்னை அப்படியே திருப்புற வார்த்தை எதுவாக இருக்கட்டும், கர்த்தரை விட்டு உன்னை திருப்பி வெளியே கொண்டு போகிற எந்த வார்த்தையாக இருக்கட்டும், அது கெட்ட வார்த்தை தான். அதுதான் கெட்ட வார்த்தை. அந்த வார்த்தை ஒன்றும் வராமல் அவங்கள பக்தியில் இன்னும் விருத்தி அடையத்தக்கதாய், பக்தி விருத்தி அடையும்படியாக இன்னும் நான் வேரூன்றி நிற்கத்தக்கதான வார்த்தைகளை அவங்களுக்கு சொன்னோம்னா, அப்போ அவங்க அவங்களே ஜெபம் பண்ண வந்திருக்காங்களே விசுவாசத்தோட, நம்ம ஜெபம் பண்ணி இன்னும் அவங்கள பாதுகாக்கணும், இன்னும் அவங்களுக்கு பக்தி விருத்தியான வார்த்தைகளை சொல்லணும் அப்படின்னு நிற்க வச்சு அப்படின்னு அவங்கள நிற்க வச்சிடும். இதெல்லாம் தான் பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகள். அடுத்தது கொரிந்தியருடைய புஸ்தகம், 1 கொரிந்தியருடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவர்களோட சம்பந்தப்படுத்த காண்பிக்கிறோம். பார்த்தீங்களா, இந்த இடத்துல மனுஷ ஞானம் அப்படி சொல்லி ஒன்று இருக்குது. மனுஷ ஞானம் அப்படி சொன்னால் என்ன? நான் இப்போ படிக்கிறேன், இப்போ பைபிள் காலேஜில் போய் படித்தா என்ன பண்ணுவேன் நான்? எனக்கு என்ன இப்போ சொல்லிக் கொடுப்பாங்க? 1 சாமுவேல் 2 சாமுவேல் ஆதி ஆமத்துலேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நான் என்ன பண்ணணும்? படிக்கணும். படித்து என்ன செய்யணும்? இன்றைக்கி எக்ஸாம் வைப்பாங்க. இப்படி சண்டே கிளாஸில் எக்ஸாம் வைக்கிறோம், சண்டே கிளாஸில் சொல்லிக் கொடுத்து எக்ஸாம் வைக்கிற மாதிரி இப்போ அவங்களுக்கு இப்போ சண்டே கிளாஸில் படித்து அத்தனை பேரும் போய் பிரசங்கம் பண்ணிட்டு உட்காந்துக்கிறாங்களா? யோசித்து பாருங்கள். பிரசங்கம் பண்ணுறாங்களா? கடவுளை பற்றி தெரியும், அவங்க என்றைக்குனா போய் பிரசங்கம் பண்ணாங்களா? இல்லை எதனா ஜபம் எடுக்கிறாங்களா? எதனா பண்ணுறாங்களா? அவங்க என்ன பண்ணுறாங்க? கற்றுக்கொள்கிறாங்க. இப்போ நான் பைபிள் காலேஜில் படிக்கும் போது நீங்கள் போய் என்ன பண்ணுங்கள்? ஜனங்களுக்கு சொல்லுங்கள், அதை சொல்லுங்கள், இதை சொல்லுங்கள் அப்படி சொல்லும் போது நான் என்ன செய்கிறேன்? வேதத்தில் உள்ள காரியங்களை எடுத்து என்னுடைய ஞானத்தில் நான் பேசுவேன். அப்போது என்னுடைய ஞானத்தில் பேசணும்னா வேதத்தில் இருக்கிறதான எல்லா ஆவிக்குரிய அர்த்தங்களும் இருக்கே, அப்படியே எடுத்து நான் படித்து பேசணும் அப்படி சொன்னால் அது மனுஷ ஞானம். அப்போ நான் எதை கொண்டு நான் பேசணும்? ஆவியானவரை கொண்டு பேசணும். அதுக்கு நான் சரியான அபிஷேகம் பெறணும். அபிஷேகம் பெற்று ஒரு வசனத்தை ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுக்குறாரு அப்படி சொன்னால் அந்த வசனத்தை பற்றி நான் பேசணும். இப்போ நான் எப்படி வசனத்தை பற்றி பேசுறது? இப்போ ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, நான் திராட்சை செடி, நீங்கள் எனக்குள்ளே கொடிகளாக இருக்கிறீங்க அப்படி சொல்லி தரார். திராட்சை செடியில் எப்படிங்க கொடி வரும்? திராட்சை தோட்டத்துக்கு நீங்கள் போய் பாருங்கள், சின்னதாக ஒரு மரம் இருக்கும், அதான் திராட்சை செடி. அது பெரிய மரமாக மாறாது, அது சின்னதாக அப்படியே செடி மாதிரியே தான் இருக்கும். அதிலிருந்து 7-8 கொடிகள் வரும், அந்த கொடிகள் தான் போய் படரும். அப்போது நான் திராட்சை செடி, என்னில் நீ நிலைத்திருந்தால் மட்டும்தான் நல்ல பலன் கொடுக்க முடியும். நீ தனியாக சுயாதீனமாக எதுவுமே பண்ண முடியாது. அப்போ என்னிலே நிலைத்திருக்கிறவன் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியமாக இருப்பாங்க. அப்போ நீ நல்ல கனி கொடுப்ப. நல்ல கனி கொடாத எதையும் என்ன பண்ண மாட்டாங்க, அவர் என்ன செய்கிறாராம்? அதை கட் பண்ணுறாரு. நல்ல கனி கொடுக்கும்படியா அதை சீர்படுத்துகிறாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? எப்படி அதை சீர்படுத்துவாங்க தெரியுமா? கீழே இருக்கிறதெல்லாம் ஒட்டி எடுக்கிறதா? இப்போது திராட்சை அந்த கொடி மேலே போகுது, அந்த கொடி மேலே போகும்போது அந்த பூ பூத்து அந்த திராட்சை கொலை வரும் பார்த்தீங்களா? சின்ன பிஞ்சு பிஞ்சாக இருக்குமே, அந்த பிஞ்சு பிஞ்சாக இருக்கிறது நல்ல கனி கொடுக்கறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு மேலே போகுது பார்த்தீங்களா? அது மேலே போக 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 சாறு அதில் போயிட்டுருக்கும். அதனால் இந்த திராட்சை பழம் அந்த அளவுக்கு மேன்மை அடையாது. அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த இலையெல்லாம் கட் பண்ணுவாங்க. அந்த இலைக்கு போயிடக்கூடாது சாறு அப்படி சொல்லிட்டு அந்த இலையெல்லாம் கட் பண்ணுவாங்க. ரெண்டாவது, அந்த கொலை கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகும் போது அந்த கொலைக்கு மேலே இருக்கிறதான அந்த காம்பு இருக்குது பாருங்களா, அதையும் கட் பண்ணி விட்டுருவாங்க. அதுக்கு மேலேருந்து எந்த கலையும் வளர்ந்துடக்கூடாது அப்படி சொல்லி அதை கட் பண்ணுவாங்க. அதை கட் பண்ணி விட்டும் போது அது என்ன செய்யும்? கடைசியாக இந்த கொலை தானே இருக்குது,
அப்போ இதுலேருந்து வர்றதான சாறு முழுதும் வேற ஒரு கலைக்குள்ளே போகாமல் இந்த திராட்சை பழத்துக்குள்ளேயே போயிட்டுருக்கும். அப்போ இது வித்தியாசமான டேஸ்ட் வரும், வித்தியாசமான பழமாக மாறும். இல்லைன்னா திராட்சை கொலை இங்கே தொங்கும், அதுக்கு மேலே களை நீட்டாக போயிட்டே இருந்துச்சுனாக்கா இது பழம் நல்லா இருக்காது, இந்த பழம் நல்லா இருக்காது. அதனால தான் அதிகமான கனி கொடுக்கும்படியா, அப்படின்னா நல்ல கனி கொடுக்கும்படியா அதை வெட்டி சரிப்படுத்துகிறார், என் பிதா அதை சீர்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லி இது இப்படி தான் பண்ணுவாங்க. அப்போ அதுக்கு அதிகமான டேஸ்ட்டும் பெருசாகவும் பழமும் மாறும், பெருசாகவும் பழமாக மாறும். அப்போ தேவன் என்ன செய்கிறார், அவருக்குள்ளே என்ன நிலைத்திருக்க பண்ணுவார். அப்படி அவருக்குள்ளே நிலைத்திருக்கும்படியா அந்த செடியிலேருந்து வர சாறு எனக்கு வரும். அப்போது நான் வித்தியாசமான அனுபவங்களை கற்றுக்கொள்வேன். அப்போ ஆவியானுடைய வெளிப்படுத்தலோட கூட ஜனங்களுக்கு சில காரியங்களை சொல்லிக் கொடுக்கலாம். மனுஷ ஞானத்தில் சொல்லிக் கொடுக்கக்கூடாது, மனுஷ ஞானத்தில். இப்போது நான் திராட்சை செடி என்னில் கனி கொடுக்காத என்ன செய்கிறார், ஆண்டவர் வெட்டி போடுறார். கனி கொடுக்கறது அதிகமாக கனி கொடுக்கும்போது அதை சுத்தம் பண்ணுகிறார் அப்படி சொல்லியிருக்குது. அதை சுத்தம் பண்ணுறது என்னதுங்க, அதை கீழெல்லாம் அப்படி பெருக்கி உருக்கி அதெல்லாம் எடுத்து அப்புறம் தண்ணி ஊற்றி அதை பண்ணி இதை பண்ணி அப்படி தான் நம்ம அதை மனுஷ ஞானம். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், இல்லை அந்த கொலைக்கு பக்கத்துலேயே கட் பண்ணி விடுறார், அதை கட் பண்ணார், இதை கட் பண்ணார், அப்புறம் அதுக்கு தான் இது வரும். அப்போ இது ஆவியானவர் நம்மளுக்கு வெளிப்படுத்தினா தான். இல்லைன்னா போய் அங்கே நின்று பார்க்கணும், திராட்சை செடிக்கிட்ட அந்த இடத்துல போய் நின்று வேடிக்கை பார்க்கணும், என்னென்ன பண்ணுறாங்க ஒரு நாளைக்கு, எப்படி அந்த திராட்சை கொலை எடுக்கிறாங்க, அதெல்லாம் பார்க்கணும். ஆனால் யூதர்கள் இப்படி தான் பண்ணுவாங்க, யூதர்கள் இப்படி தான் பண்ணுவாங்க. இந்தியாவில் இருக்கிறவங்க எப்படி தெரியாது, யூதர்கள் இப்படி தான் பண்ணுவாங்க. அது இயேசு பேசும்போது அங்கே நின்று இருந்த ஜனங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும், ஆமாம் இது நடைமுறையில் நடக்கிறதான விஷயம் தானே. அப்போ நீங்களும் அதில் இருக்கிற மாதிரியே என்னில் நிலைத்திருந்தால் உங்களுக்கு தேவையில்லாததெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் புஷ்டி அடியத்தக்கதாய் நான் உங்களை நல்ல கனி கொடுக்குறவங்கள மாற்றி விட்டுருவேன் அப்படி தான் சொன்னார் ஆண்டவர். அப்போ ஆவிக்குரிய காரியங்களை எடுத்து சொல்லணும். மறுபடியும் படிமா அந்த வசனத்தை. அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி. பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தையில பேசி நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து நான் ஆலோசனை சொல்லுவேன். ஆவியானவர் தானே சொன்னார். அப்போ ஆவியானவர்கிட்ட இருந்து நான் கேட்டு வாங்கணும், இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம் ஆண்டவரே, இதுக்கு என்ன காரியம் இருக்கு, இதுக்கு நான் எப்படி பேசணும், இதை எப்படி நான் விளங்கி கொள்ளணும் அப்படின்னா ஆண்டவர் எனக்கு போதித்து தருவார். அவர் போதித்த மூலம் கற்றுக்கொள், அப்புறம் கற்றுக்கொடு. அதுதான். நானே கற்றுக்கல, மற்றவங்களுக்கு வந்து கற்றுக் கொடுத்தா என்ன ஆகும்? முதலாவது நான் கற்றுக்கொள்ளணும். கேள்வி ஞானத்தினால் அல்ல, சரியாய் உட்காந்து கற்றுக்கொள்ளணும். நம்ம சொல்கிறது மாற்றம் இல்லாத வார்த்தையாக இருக்கணும். இப்படியே இருக்கலாம் அப்படியே இருக்கலாம் அப்படிலாம் சொல்லக்கூடாது, இப்படியே இருக்கலாம் அப்படியே இருக்கலாம் அப்படிலாம் சொல்லக்கூடாது. இதுதான் சத்தியம். அதுக்கேற்ற வசனங்கள். இப்போ ஜோடி இல்லாத வசனம் இல்லை அப்படி சொல்லியிருக்குது. இப்போ ஜோடி இல்லாத வசனம் ஒன்றுமே இல்லை, ஆவியானவரே அதை கூட்டி சேர்ப்பார் அப்படி சொல்லியிருக்குது. இப்போ ஆவியானவர் என்னை எப்படி போதிப்பார்? நான் இங்கே ஒரு வசனம் படிக்கிறேன், அடுத்தது இன்னொரு இடத்துல அதே மாதிரி ஒரு வசனம் இருக்கும். இப்போ ஆவியானவர் தான் எனக்கு சொல்லணும். 14ஆம் சங்கீதத்தில் இருக்குது, எப்படிப்பட்ட வசனம் இருக்குது? 14ஆம் சங்கீதம் படிங்க. படிக்குமா? அதான் 14ஆம் சங்கீதம். தேவன் இல்லை என்று மதிக்கெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான், அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். இதெல்லாம் இந்த அதிகாரத்தில் முழுசா இருக்கும். இப்போ தேவன் இல்லை என்று மதிக்கெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். இப்போ இதுக்கு ஜோடி எங்க போய் தேடுறது? இதுக்கு ஜோடி எங்க போய் தேடுறது? 53ஆம் சங்கீதம் அதை படிங்க. தேவன் இல்லை என்று மதிக்கேடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். அதுல சொல்லப்பட்ட வசனம் அப்படியே இதுலயும் இருக்கு. இதுல எக்ஸ்ட்ரா ஒரு வசனம் இருக்கும், அதுல எக்ஸ்ட்ரா ஒரு வசனம் இருக்காது, அவ்வளவுதான். இதுல இருக்கிறதான அத்தனை வசனமும் அதுலயே இருக்கும். ஆனா இதுல எக்ஸ்ட்ரா ஒரு வசனம் சொல்லியிருக்கு. இதுல எத்தனை இருக்கு? 7 வசனம் இருக்கு. அதுல எத்தனை வசனம் இருக்கு? 6 வசனம். 6 வசனம் இருக்கு. அப்ப இதுல எக்ஸ்ட்ரா ஒரு வசனம் இருக்கு, அதுல ஒரு வசனம் இல்லை, அவ்வளவுதான். அப்ப எக்ஸ்ட்ரா என்ன சொல்லி இருக்குது? இப்ப நான் 53ஆம் சங்கீதம் படிச்சுட்டு வரேன், எனக்கு அதுல ஒண்ணும் விளங்கல. அப்ப நான் இதை படிக்கும் போது எக்ஸ்ட்ரா ஒரு வசனம் இருக்கு, அதுதான் ஆவியானவர் கூட்டி சேர்க்கறது. அப்ப எக்ஸ்ட்ரா ஒரு வசனம் இருக்கு, அந்த வசனத்துல என்ன சொல்லி இருக்கு? அதுல சொல்லாத காரியத்தை இதுல சொல்லியிருக்கும். அப்ப இதை நான் படிக்கும் போது தான்
அந்த 53 எனக்கு புரியும், இந்த 14வது சங்கீதமும் எனக்கு புரியும். அப்போ நான் புரிஞ்சுக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா கர்த்தர் ஒரு காரியத்தை செய்வார். அப்போ ஆவியானவர் தானே கூட்டி சேர்க்கணும், ஆவியானவர் தானே எனக்கு சொல்லிக் கொடுக்கணும். நான் விட்டுட்டு எதையோ ஒன்று படிச்சுட்டு இப்படி ஒரு சங்கீதத்தில் சொல்லியிருக்கு, அப்படி ஒரு சங்கீதத்தில் சொல்லியிருக்குன்னு சொல்லிட்டு போகக்கூடாதே. அப்போ சரியாய் ஆவியானவர் எனக்கு போதித்தபடி மனுஷ ஞானத்தில் போதிக்காமல் ஆவியானவர் கொண்டு சொல்லும்போது யார் அதை ஏற்றுக்கொள்வாங்க? மறுபடியும் படிமா அந்த வசனத்தை. அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவர்களோடு சம்பந்தப்படுத்த காண்பிக்கிறோம். ஆவிக்குரியவர்களையும் ஆவிக்குரியவர்களுக்காக சம்பந்தப்படுத்தி காட்டுகிறோம். ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவர்களுக்கு. அப்போன்னா எல்லாரும் எல்லா வசனத்தையும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இந்த உலகத்தில் இருக்கிற எவ்வளோ கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க, எல்லாம் ஏற்றுக்குவாங்களா? ஆண்டவர் 19 மத்தேயு 19 ஒரு காரியம் பேசிகிட்டே வர்றாரு, அன்னகர்கள் பற்றி. அன்னகர்களை பற்றி பேசிட்டு பரலோக ராஜ்யத்தில் நிமித்தம் தங்களை அன்னகர் ஆக்கி கொண்டாங்க அப்படி சொல்லி பேசிட்டு வந்தார். அப்போ அந்த சீசர்கள் சொல்கிறாங்க, ஐயா இது எப்படிங்க நடக்கும்? ஆண்டவர் சொல்கிறார், வரம் பெற்றவர்களே அல்லாமல் ஒருவனும் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஏற்றுக்கொள்ள வல்லவன் ஏற்றுக்கொள்வான். அப்போ ஏற்றுக்கொள்ள வல்லவன் அப்படி சொன்ன என்ன அர்த்தம்? அவன் ஆவியை பெற்றா தான் ஆமாம் ஒத்துக்குவான், இல்லைன்னா ஒத்துக்க மாட்டான். படிமா 16ஆம் வசனம். அதற்கு அவன், வரம் பெற்றவர்களே தவிர மற்றவர்கள் இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தாயின் வயிற்றிலிருந்து அன்னர்களாக பிறந்தவர்களும் உண்டு. போதும், இந்த வசனம் வரம் பெற்றவர்கள். இப்போ ஏற்றுக்கொள்ள வல்லவன் ஏற்றுக்கொள்ள கடவன் அப்படி சொல்லியிருக்கும். அதிலே தான் இப்போ ஏற்றுக்கொள்ள வல்லவன் தான் ஏற்றுக்கொள்வான். யாரால ஆவிக்குரியவங்களா நிதானிக்க முடியுதோ, ஆவிக்குரியதான காரியம் தெரியுதோ, அவங்க தான் பைபிளில் இருக்கிற சில காரியங்களை ஏற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு எத்தனையோ ஊழியக்காரங்க பைபிளையே இது தப்பு, அது தப்பு, இது ராங்க எழுதியிருக்காங்க, அது ராங்க எழுதியிருக்காங்க, இது நடந்திருக்காது, அது நடந்திருக்காது அப்படி சொல்கிறாங்க இல்லையா? அப்போ வேதத்தை எல்லாமே நம்புகிறாங்க. வேதத்தை எல்லாமே நம்பலையே. அதிகமான பேச்சினால் பாவம் இல்லாமல் போயிடாது. சொற்களின் மிகுதியில் உண்டாகிறதான வார்த்தைகளை எல்லாம் எடுத்தியாமா? இதை ஏற்றுக்கொள்ள வல்லவன் ஏற்றுக்கொள்ள கடவன் என்றார். சொல்லுமா 12ஆம் வசனம். தாயின் வயிற்றிலிருந்து அன்னர்களாக பிறந்தவர்களும் உண்டு, மனுஷர்களால் அன்னர்களாக பட்டவர்களும் உண்டு, பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அன்னர்களாக்கி கொண்டவர்களும் உண்டு. இதை ஏற்றுக்கொள்ள வல்லவன் ஏற்றுக்கொள்ள கடவன் என்றார். அப்ப தாயின் வயிற்றிலேயே ஆணை இல்லாம பெண்ணை இல்லாம பிறக்கிறவங்க உண்டு. அதுக்கப்புறம் மனுஷர்கள் அப்படி ஆக்கிடுவாங்க. இந்த பாம்பே எல்லாம் போனால் அப்படி ஆக்கி விட்டுருவாங்க. அப்போ எதுவுமே இல்லாம என் ராஜ்யத்தின் நிமித்தம் நாங்கள் அப்படி ஆய்கிறோம், ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, அந்த மாதிரி ஆயிக்கிறோம் அப்படி சொல்லி ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை ஒப்பு கொடுக்குறவங்க. அதுதான் அதை ஏற்றுக்கொள்ள. அது என்னங்க அது அப்படி எப்படிங்க முடியும் அப்படி சொல்கிறாங்க இல்லையா? அதை ஏற்றுக்கொள்ளவன் தான் ஏற்றுக்கொள்ள முடியும், எல்லாரும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படி சொல்லிட்டார் ஆண்டவர். அப்போ வரம் பெற்றவன் தான் ஆவிக்குரியவன். ஆவிக்குரியவனுக்கு ஆவிக்குரியவரி காரியங்களை எடுத்து நாங்கள் சொல்லித்தரோம், அவங்க ஏற்றுக்கொள்ளுவாங்க. மனுஷ ஞானத்தோடு பேசும்போது அவங்க அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இப்போ 14வது வசனம் வாசிங்க. 1 கொரிந்தியர். ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷனோ. அப்ப ஜென்ம சுபாவம்னா ரட்சிப்பின் அனுபவமே இல்லாதவன், இன்னும் வரல, ரட்சிப்பின் அனுபவம் வரவே இல்லை. இப்போ ரட்சிப்பின் அனுபவம் வராதவன் என்ன பண்ணுவான்? சத்தியத்தை எல்லாம் சொன்னா என்னதான் நீங்க சொல்லி கொடுத்தாலும், எவ்வளவு தான் ரகசியங்களை நீங்க சொல்லி கொடுத்தாலும் அதெல்லாம் நம்ப முடியாது. அதெல்லாம் நம்ப முடியாதுன்னா அவன் கிறிஸ்தவனா மாறி இருந்தா கூட ஜென்ம சுபாவம் உள்ளவன், அவனால நம்ப முடியாது, அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நீங்க தலைக்கீழ் நீ தண்ணி குடிச்சா கூட அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க கிறிஸ்தவங்களுக்குள்ளேயே. அதெல்லாம் எப்படிங்க ஒத்துக்க முடியும்? இப்படியெல்லாம் வாழணும்னு அவசியமே கிடையாது. அப்போ இவங்க ஆவிக்குரியவங்களில் ஜென்ம சுபாவம் உள்ளவங்க, இவங்களை இப்போ ஆவிக்குரியவங்கள மாற்ற முடியாது. அடுத்தது, அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். பார்த்தீங்களா? அவைகள் அவங்களுக்கு பைத்தியமாக தோணும். சிலுவையின் உபதேசம் கெட்டு போகிறவங்களுக்கு பைத்தியமாக இருக்கு அப்படி சொல்லி இருக்குது. இங்கே சரியாய் சத்தியத்தை சொல்லி கொடுத்து இப்படித்தான் ஜீவிக்கணும் அப்படின்னாலும் அப்போ நாங்களாம் எங்கே போவோம்னு கேட்பாங்க. நாங்களாம் எங்கே போவோம் அப்படி சொல்லி கேட்குறவங்க உண்டு இல்லையா? அப்போ இவங்கெல்லாம் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, நம்பவும் மாட்டாங்க. அப்போ இவங்கெல்லாம் யார்? ஜென்ம சுபாவத்திலேருந்து இன்னும் விடுதலை ஆகலை, ஜென்ம சுபாவத்திலேருந்து
வெளியே வரல. 15வது வசனம். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆவிக்குரியவன் என்ன செய்யறான்? எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். அப்ப ஆராய்ந்து நிதானிக்கிறதுன்னு சொல்றது என்ன? வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் நிற்கார்கள். நான் எங்க நிற்கணும், எங்க எனக்கு நன்மை கிடைக்கும், எந்த இடத்துல நின்னா நான் புஷ்டி ஆவேன், எங்க கிடைச்சா நான் சரியான விதத்தில் நிலைச்சி நிற்பேன், பாக்கியவான மாறுவேன், இதெல்லாம் நிதானிக்கிற அனுபவம். அப்போ ஆவிக்குரியவங்க என்ன பண்ணுவாங்க? எல்லாவற்றையும் சோதித்து நிதானிப்பாங்க. எது தப்பு எது ரைட்டு தர்க்கம் பண்ணிட்டு உட்காந்துருக்க மாட்டாங்க. இதுவா சரி, அவங்க சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறவங்க சொல்லிட்டு போட்டோம், சொல்கிறவங்க சொல்லிட்டு போட்டோம். ஆனால் அப்படி வசனம் சொல்லலையே. வசனம் அப்படி சொல்லியிருக்கா? அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அந்த சொல்கிறதுக்கு ஏற்ற ஆதாரத்தை எடுத்து வசனத்தோட காட்டணுமே. நம்ம ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா அந்த காரியத்துக்கு தக்க வண்ணமான ஒரு வசனத்தை எடுத்து ஆதாரமாக காட்டணும். அப்போ தான் நம்பிக்கை வரும். ஆமாம், அப்படி வசனம் இருக்குது. அப்போ வசனமே இல்லாமல் நான் ஒன்று சொன்னால் வசனம் எங்கன்னு கேட்பாங்க. வசனத்தை எடுத்து காட்டுங்க. நான் எதனா ஒரு வசனத்தை எடுத்து இதுக்குள்ளே தான் அந்த வசனம் இருக்குன்னா, என்னங்க நீங்கள் சொல்கிற வசனம் தான் இதில் இல்லையே, இதில் இல்லையே அப்படி சொல்லுவாங்கள்ல. அப்போ நான் ஆதாரம் காட்டணும். ஆதாரம் காட்டணும்னா நாம் சரியான விதத்தில் நிற்கலாம். இல்லைன்னா நாம் நிதானிக்க தெரியாமல் போயிடும். ஆவியில் நிதானிக்க தெரியாமல் போயிடும். அடுத்தது. ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். ஆவிக்கு உரியவங்களை மட்டும் இந்த பூமியில் யாராலும் நிதானிக்க முடியாது. அவன் எல்லாவற்றையும் சோதித்து அறிந்து நிதானிக்கிறான். ஆனால் அவனை யாராலும் நிதானிக்க முடியாது. நீ என்னையா பைத்தியமான்னு கேட்குறாங்களே எத்தனை பேர்? என்ன சும்மா ஜபம் சோத்திரம் அதை இதுன்னு பண்ணிட்டுக்கிற, பைத்தியமா பிடிச்சது உனக்கு அப்படி சொல்லி கேட்குறாங்க இல்லையா? உங்களை நிதானிக்க முடியுதா? யாராலையாவது யோசித்து பாருங்க. நீங்கள் உங்களை நிதானிக்க முடியுதா? சும்மா ஜபம் 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 கோவில் கோவில் ஜோவில் ஓடுற, எதுக்கு ஓடுற? இப்படியெல்லாம் போகக்கூடாது, அப்படிலாம் போகக்கூடாது, இப்படியெல்லாமா கும்பிட சொல்லியிருக்கார் ஆண்டவர், இப்படியெல்லாமா ஓட சொல்லியிருக்கார். நாங்கள்லாம் கூட பக்தி இல்லையா? நாங்கள்லாம் கோயிலுக்கு போகலையா? எப்போனா ஒரு வாட்டி தானே கோயிலுக்கு போகிறோம், எங்களுக்கு பக்தி இல்லாமையா இருக்குது? நீ இப்படி பைத்தியம் முடிச்சுட்டு அலைவியா நீ? அப்படி சொல்லி எவ்வளோ பேர் பேசுகிறாங்க. அவங்களால நிதானிக்க முடியுதா? உலகத்தில் இருக்கிற யாரும் ஆவிக்குரிய ஒரு மனுஷனை நிதானிக்கவே முடியாது. அவன் யாரு, அவன் எப்படிப்பட்டவன், அவன் இப்போ என்ன பண்ணுறான், அவன் எங்கே போகிறான், அவங்களுக்கு தெரியவே தெரியாது. இவர்கள் தான் தங்களை ஆவியில் பகுத்தறிந்து எல்லாவற்றையும் சோதித்து ஆராய்ந்து தகிச்சு சாங்கி சுமந்து இயேசுவை போல மாறிடுவாங்க. ஒருவரையும் அவங்கள நிதானிக்க முடியாது. இயேசுவை நிறுத்தாங்க. பைத்தியக்காரன், இவன் பேச்சை ஏன் கேட்குறீங்க, போங்க அப்படி சொல்லியா? இவன் பிசாசு பிடிச்சவன், இவன் பேச்சை ஏன் கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு போலையா? போஜன பிரியன், இவன் பேச்சை ஏன் கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு போலையா? அதெல்லாம் பார்த்துட்டு அமைதியாக தான் ஆண்டவரும் போனார். எதுவுமே பேசலையே. அவர் ஆவிக்குரியவராக இருந்தார். அவரை நிதானிக்க யாராலும் முடியல. அவர் நம்மளை மட்டும் எப்படி நிதானிப்பானுங்க? யோசித்து பாருங்க. சரியான ஆவிக்குரிய மனுஷர்களை இந்த பூமியில் இருக்கிற யாரும் நிதானிக்க முடியாது. கிறிஸ்தவ ஜீவியத்திலேயே கிறிஸ்தவ ஜீவியத்தில் அடி எடுத்து வைக்காதவங்க ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவனை நிதானிக்க முடியாது. அவ்வளோதான். நான் கிறிஸ்தவனாக இருந்தால் கூட ஆவிக்குரிய அனுபவத்தில் இருக்க உன்னை என்னால் கிறிஸ்தவனாக இருந்தால் நான் ஆவிக்குரியவனா இல்லைன்னா உங்களை நிதானிக்க முடியாமல் போயிடும். அப்போ நீங்கள் செய்கிறதெல்லாம் எனக்கு பைத்தியமாக தெரியும். கடவுளை கும்பிடணும் தான், அதுக்கு இப்படிதானா கும்பிடணும்? மதுரையில் ஒரு ஊழியக்காரன் இருக்கிறான். அவன் சொல்கிறான், நகையை உண்டாக்குனது யார்? கடவுள் தானே. பூவும் பொட்டையெல்லாம் உண்டாக்குனது யார்? கடவுள் தானே. பட்டு புடவெல்லாம் படித்து வச்சுருக்காங்களே, இதெல்லாம் யாருக்கு? நாம தான் ஐஸ்வர்யானா இருக்கணும், நாம தான் நகை போடணும், நாம தான் கலராக உடுத்தணும், நாம தான் பூவை வைக்கணும், உலகத்தாரை விட நாம தான் மேன்மையாக தெரியணும். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்றதான வசனம் கண்ணுக்கு தெரியவே தெரியாது அந்த மனுஷங்களுக்கெல்லாம். அப்போ ஜனங்களை ஆடம்பரமாக இருங்க, நல்லா டிப்டாப்பாக இருங்க, நல்லா அலங்காரம் பண்ணுங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, அப்படி இருங்க, இப்படி இருங்க, அப்படி சொல்லி தராங்க. ஜனங்களுக்கு அதெல்லாம் சந்தோஷமாக இருக்கும். யாருக்காவது ஜனங்களுக்கு சந்தோஷம் இல்லாமல் இருக்குமா? நீங்கள் எப்படி ஒன்றா இருங்க, கர்த்தர் உங்களை கொண்டு போவார். உலகத்தில் நீங்கள் ஐஸ்வர்யவானா தான் இருக்கணும். அப்புறம் ஏங்க ஆண்டவருக்கு அரண்மனையில் பிறக்காம மாட்டுக்கொட்டாயில் பிறந்தாரு? அவரை நல்ல துணியில் வைக்காம ஏன் கந்த துணியில் போட்டு கலத்தி வச்சுருந்தாங்க, துணி வச்சு சுடுத்தி வச்சுருந்தாங்க? அவரே சொல்கிறாரு, நரிகளுக்கு குழிகளும்
ஆகாயத்து பறவைகளுக்கு கூடு மூண்டு மனுஷகுமாரனுக்கு தலை சாக்கி எனக்கு ஒரு வீடு கூட கிடையாதுயா, எனக்கு ஒரு வீடு கூட கிடையாது, நான் எங்கன்னா பிளாட்பாரத்தில் படுத்துட்டு போயிட்டே இருப்பேன்றார். மனுஷகுமாரனுக்கு தலை சாக்கி இடமில்லை, நீ என் கூட வந்து என்ன பண்ண போற? ஒருத்தன் கேட்குறான், ஐயா நீங்கள் எங்கே போனாலும் நான் உன் கூட வரேன், எங்கே போனாலும் உன் கூட வரேன், என் கூட வர்றது நீ பனியிலையும் கிணியிலையும் வெயிலையும் சாவணுமே, நல்ல வீடு ஒன்றும் கிடையாதே, நான் எந்த வீட்லேயுமே படுக்க மாட்டேனே, எனக்கு தலை சாய்க்க இடமே கிடையாது, நான் எங்கன்னா போட்டில் எல்லாம் தலைகாணி வச்சு படுத்துட்டு இருப்பேன், உன்னால் முடியுமோ? யோசிச்சு பாருங்க. அவர் எங்கன்னா படுக்கிறனா கூட எங்கன்னா போட்டில் தட்டா அப்படின்னு ஆடிட்டு கிடக்கும், காற்ற மழையை அடிச்சுட்டு கிடக்கும், அதில் படுத்து தூங்குவார். அதுதான் சொன்னார். அவர் வாழ்ந்த வாழ்க்கை என்ன? அவர் அடிமையின் ரூபம் தானே எடுத்தார். இயேசு கிறிஸ்து அடிமையின் ரூபம் எடுத்தார். பல 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 ராஜா ட்ரெஸ்ஸை போட்டு அலைஞ்சிட்டு கிடந்தாரா? தலையில் ஒரு கிரீடம் வச்சுட்டு அலைஞ்சிட்டு கிடந்தாரா? கையில் ஒரு செங்கோல் வச்சுட்டு அலைஞ்சிட்டு கிடந்தாரா? பயங்கரமாக வச்சுட்டு அலைஞ்சிட்டு கிடந்தாரா? இல்லையே. அடிமையின் ரூபம் அப்படி சொன்னால் என்ன அர்த்தம்? நம்ம இருக்கிற மாதிரி கூட அவர் இல்லாமல் நமக்கு வேலை செய்யும்படியாக அடிமையின் ரூபம் எடுத்தார். கிறிஸ்துவே இப்படி இருக்கும்போது நாம் இந்த உலகத்தில் இருக்கிறதெல்லாம் அனுபவிக்கலாம், அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் அப்படின்னா அந்த ஜனங்க பாவம் இல்லையா? யோசித்து பாருங்க. அந்த ஜனங்கள் மாட்டிக்கிட்டு தவிக்கிறாங்க இப்படிப்பட்ட ஊழியக்காரங்கிட்ட. அதுதான் உலக ஞானத்தோடும் ஆவிக்குரிய அனுபவம் இல்லாமல் யாருக்கிட்டையும் பேசக்கூடாது. ஆவியானவருடைய உதவி இல்லாமல் யாருக்கிட்டையும் பேசக்கூடாது. ஆவியானவர் உதவி இல்லைன்னா ஜனங்களை நம்ம வஞ்சிச்சு ஏமாத்திடுவோம். நம்மளை அறியாமையே பேய் நம்மக்கிட்ட இருந்து பேச ஆரம்பிச்சு. ஆவியானவர் பேசுவாரா, பேய் பேசுதான் நிதானிக்க முடியாது. 1 நாளாகமம் 26வது அதிகாரம் 1வது வசனத்தில் அபிஷேகம் பெற்ற தாவீதை பேய் ஏமாத்திட்டான். அபிஷேகம் பெற்ற தாவீதை பேய் ஏமாத்திட்டான். அதனால் எவ்வளோ பெரிய நஷ்டம் வந்துச்சு தெரியுமா? 80,000 பேர் செத்து போயிட்டாங்க ஒரே நாளில். 21வது அதிகாரம் 1வது வசனம். சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவி விட்டது. அப்படியே தாவீது யோவாபையும் ஜனத்தின் சேவை என்ன சொல்லிச்சோ தாவீது அப்படி கேட்டுட்டான். தாவீது கேட்ட ஒரு அபிஷேகம் பெற்றவன் தானே. சில நேரங்களில் அபிஷேகம் பெற்றவங்களை கூட பேய் ஏமாத்திடும். அவன் கூப்பிட்டு என்ன பண்ணான், போய் எண்ணுங்கடா ஜனங்களை, நம்மக்கிட்ட போர்ச்சவர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு எண்ணுங்கன்னாரு. இப்போது கர்த்தர் கோவம் வந்துடுச்சு. ஒரு தீர்க்கதரிசி அனுப்புகிறாரு, நீ இப்படி செய்யலாமா? உன் சேனை யார் கையில் இருக்குது? உன் சேனையா உனக்கு விடுதலை தருது, உனக்கு ஜெயத்தை தருது, உனக்கு ஜெயம் தருகிற நான் தானடா. அதனால் 3 காரியத்தை உனக்கு வைக்கிறேன். 1, 3 வருஷம் பஞ்சம், இல்லைனாக்கா 3 மாதம் உன்னை சத்துரு துரத்திட்டு இருப்பான், இல்லைன்னா கொள்ள நோய் வரும், எது வேணும் அப்படி சொல்லி கேட்பான். எது வேணும்? 3 கத்தி, தூக்கயிறு, விஷம் வைக்கிற மாதிரி வைக்கிறார் ஆண்டவர். 3 காரியம். என்னென்ன காரியம் சொல்லுங்க? அது அதிலே தான் இருக்கு. சரி, நீங்கள் வீட்டில் போய் படிச்சிங்க. இப்போ அவன் என்ன சொல்கிறான்? நான் கர்த்தருடைய கரத்தில் விழுவேனாக அப்படி சொல்லிட்டான். நான் கர்த்தருடைய கரத்தில் விழுவேனாக. இப்போ கர்த்தருடைய கரத்தில் விழுவேனாப்பா கொள்ள நோய்கிட்ட மாட்டிக்கிட்டார். கொள்ள நோய்கிட்ட மாட்டிக்கிட்டார். இப்போ தேவதூதன் என்ன பண்ணான்? எருசலேமுக்கு நேராக உருவின பட்டயத்தை தீட்டி நிற்கிறான். எருசலேமுக்கு நேராக உருவின பட்டயத்தை நீட்டி நிற்கிறான். 80,000 பேர் செத்தானுங்க கொள்ள நோயில். யார் செத்தது தெரியுமா உங்களுக்கு? 80,000 பேர் செத்தாங்களே இஸ்ரவேலில். யார் செத்தது தெரியுமா? எல்லாம் போர் சேவகர்கள். இவன் அவங்கள தானே என்ன சொன்னான், இவ்வளோ பேர் நம்மளுக்கு போர் சேவகர்கள் இருக்கிறாங்கன்னு போய் எண்ணுன்னு. நம்ம நினைக்கிறோம் இஸ்ரவேலில் ஜனங்க செத்தாங்கள, அதெல்லாம் அப்பாவிங்க செத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் தாவீது வந்து முக்காடு போட்டு தேவதூதனை பார்த்தோன்னே, ஐயோ பாவம் செய்தது நான் தானே, இந்த ஆடுகள் என்ன செய்தது? நான் தான் அவைகளுக்கு மேய்ப்பன், நான் தானே ராஜா, என்னையும் என் தகப்பன் வீட்டையும் அடி, அந்த ஆடுகள் என்ன செய்தது அப்படின்னா அப்பாவி ஜனங்க சாவல, அவங்ககிட்ட இருந்த போர் சேவர்கள்லாம் செத்து ஒழிஞ்சாங்க. ஆண்டவரோடையும் சொம்மாக்கிற ஜனங்கள்லாம் போட்டு அடிக்க மாட்டார். இவன் கையின் கீழ் யார் இருக்கிறாங்க, இவனுக்காக இவன் நம்பிக்கை எது மேலே இவன் நம்பிக்கை வச்சிருக்கிறான், அந்த நம்பிக்கையை குலைச்சி விட்டார் ஆண்டவர். 80,000 பேர் அவன் காலி பண்ணிட்டு போயிட்டான். அதுக்கப்புறமா தான் இவர் பலியெல்லாம் செலுத்தி சில காரியங்களை பண்ணுறாரு, மன்னிப்பு கேட்குறாரு. யோசித்து பாருங்க, நாம் செய்கிறதான காரியங்களில் ஜனங்கள் மாட்டிடக்கூடாது, நாம் செய்கிற தவறில் ஜனங்க அகப்பற்றக்கூடாது.
கர்த்தருடைய கோபாக்கினி வந்துடும். பேய் நம்மளை ஏமாத்துறதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அப்படி இடம் கொடுத்துட்டா நம்முடைய வார்த்தை மிகுதியாய் போயிடும், வேற மாதிரி பேசும். சத்தியத்தை பேச மாட்டோம், சத்தியத்துக்கு விரோதமாய் பேச ஆரம்பிச்சிடுவோம். ஜனங்கள் எல்லாம் அதை கேட்டு விழுந்து போயிடுவாங்க. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. அடுத்தது சங்கீதம் 131:1-2 சொல்லியிருக்கிறது தாவீது. அதுக்கப்புறமா தான் சொல்கிறான், இனிமே நான் பேசவே மாட்டேன், எனக்கு மிஞ்சின காரியங்கள்லையும் என் கர்மங்களையும் நான் தலை போடவே மாட்டேன். எவ்வளோ பெரிய காரியத்தை நான் அனுபவிச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறான். கர்த்தாவே, என் இருதயம் இருமாப்பு உள்ளதல்ல. என் இருதயம் இருமாப்பு உள்ளதல்ல. நான் ஒரு ராஜா தானே, நான் சொன்னா எல்லாம் கேட்கணும் தானே, நான் ராஜா தான், நான் சொன்னதை அவங்க கேட்டதால தான் இவ்வளோ பெரிய நான் நஷ்டத்தில் இழந்து போனேன். என் இருதயம் இருமாப்பல்ல, அதை உடைக்கிறேன். என் இருதயம் இருமாப்பல்ல, என் கண்கள் மேட்டிமை உள்ளவைகளும் அல்ல. என் கண்கள் மேட்டிமை உள்ளவர்களும். யாரும் எனக்கு ஆலோசனை சொல்லக்கூடாது, நான் சொல்கிற ஆலோசனை தான் அப்படின்ற மாதிரி வந்துடக்கூடாது. கர்த்தர்கிட்ட ஆலோசனை கேட்கணும். ஆண்டவரே, ஆலோசனை வருது இப்படி, சாத்தான் வந்து தூண்டி விட்டான் இல்லையா, நீர் தான் பேசினீரா இல்லை வேற ஏதாவது பேசிச்சா அப்படி சொல்லணும், கேட்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவர் பேசுகிற மாதிரி என் மகனே அப்படின்னு பேசும் சில நேரத்தில் பேய். அப்போ ஒளியின் தூதன் பேசும்போது நம்ம ஆண்டவர் தான் அப்படின்னா, தேவன் பேசுகிறதுக்கும் பிசாஸ் பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரு இடத்துல போய் நான் பிசாஸ் துரத்தினேன் மதுரையில் இருக்கும்போது. அப்போது ஒரு ஆவி பயங்கரமாக அந்நிய பாஷை பேசி தீர்க்க தரிசனம் சொல்லுச்சு. என்ன தீர்க்க தரிசனம்? என் மகளே, நான் உனக்கு துணையாக இருக்கிறேன், பயப்படாதே, நான் உனக்கு துணையாக இருக்கிறேன்னா, நான் உனக்கு பக்கபலமாக இருக்கிறேன். துணையாக இருக்கிறேன்ல. என் மகளே, நீ பயப்படாதே, நான் உனக்கு பக்கபலமாக இருக்கிறேன், நீ பயப்படாதன்னு. பக்கபலமாக இருக்கிறியா? வேதத்தில் இருந்த வார்த்தையே இல்லையே இது. அந்நிய பாஷையும் வித்தியாசமாக இருக்குது. இப்போ வேற யாருன்னா வந்து என்ன பண்ணுவாங்க, ஓ கர்த்தர் பேசுகிறார் அப்படின்னு தானே நினச்சிப்பாங்க. போய் தலையில் இப்படி கையை வச்சுத்தான், ஹே கையை வைக்காதரா, நான் பரிசுத்த வாட்டின்னுச்சு. யார் நீ பரிசுத்த வாட்டி? நான் பத்திரகாளி இப்படி சொல்லு. நான் தான் பத்திரகாளி அப்படி சொல்லு. சரி, நான் கையை வச்சா உனக்கு என்ன, எரியுதுரா கையை வைக்காத அப்படி சொல்லுது. நீ பரிசுத்த வாட்டியா? நான் இப்படி பிடிச்சி கிள்ளி தொலை பிடிச்சி கிள்ளி உன்னை என் கொடுவா, அதுக்கு தான் அதுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. உன்னை என் கொடுவா கையில் வச்சிருக்கிறேன், உன்னை வெட்டி உன் ரத்தத்தை குடிப்பண்டா அப்படி சொல்லிச்சு. கொடுவானா எனக்கு என்னன்னு தெரியாது. உன்னை வெட்டி உன் ரத்தத்தை குடிக்காம விட மாட்டேன், என் மேலே கையை வைக்கிறேன் அப்படி சொல்லுது. பாருங்க, சரி, அதுவும் தீர்க்க தரிசனம் சொல்லுது. என் மகளே, நீ பயப்படாதே, நான் உனக்கு பக்கத்துணையாக இருக்கிறேன், பக்கபலமாக பக்கத்துணையாக இருக்கிறேன்னு சொல்லுது. யோசித்து பாருங்க. சரியாய் நிதானிக்காம தெரியாமல் இருந்தா வேற மாதிரி ஆயிடும். கர்த்தர் பேசுதண்ணா, என் மேட்டிமையான கண். யாரும் எனக்கு ஆலோசனை சொல்லணும், மேட்டிமையான கண்ணு. அடுத்தது, பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கருமங்களிலும் நான் தலையிடுகிறதும் இல்லை. பார்த்தீங்களா? பெரிய காரியங்களையும் எனக்கு மிஞ்சின காரியத்திலும் இனிமேல் நான் தலைப்பட மாட்டேன். எல்லாத்தையும் போயிடுச்சு, எல்லாத்தையும் இழந்துட்டேன். நான் யாரை நம்பி இருந்தனோ அத்தனை பேரையும் நான் இழந்துட்டேன். பேசினதுனால வந்த காரியம், பேசினதுனால வந்த காரியம், யாரோ சொன்ன காரியத்தை நான் கேட்டு இப்படி பேசிட்டேனே, என் வார்த்தையின் சொற்கள் மிகுதினால இவ்வளோ இழந்துட்டேனே, போச்சு, எல்லாம் போச்சு அப்படி சொல்கிறாங்க. இனி நான் என்ன பண்ணும்? என் தாயின் பால் மறந்த குழந்தையை போல பேக் 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 பேக்னு அப்படியே அமர்ந்து உட்காந்து. இனி பேசக்கூடாது. தாயின் பால் மறந்த குழந்தைக்கு பேச தெரியாது. என் ஆத்மாவை அடக்கி அமர பண்ணினேன், இனிமே நான் பேச மாட்டேன். தாயின் பால் மறந்த குழந்தையை போல நான் என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணினேன். 1 வயசு குழந்தை, தாயின் பால் மறந்த குழந்தைன்னா 1 வயசு குழந்தை. அந்த 1 வயசு குழந்தைக்கு பேச தெரியாது. அந்த 1 வயசு குழந்தைக்கு பேச தெரியாது. நான் அப்படி மாறிடுறேன். என் ஆத்மாவை அடக்கே, நீ குழந்தடா, நீ குழந்தடா, நீ குழந்தடா, யாராவது சொன்னா தான் நீ கேட்கணும். அதுவும் தேவன் சொல்கிறத கேளு, உன் அப்பா சொல்கிறத தான் கேட்கணும், அம்மா சொல்கிறத தான் கேட்கணும். ஊரில் இருக்கிறவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுனா அடிபடி செத்துருவோம். அம்மாவும் அப்பாவும் தான் நம்மளை காப்பாற்றுறது சொல்லி கொடுப்பாங்க. அப்போ ஒரு குழந்தைய பத்திரமா பார்த்துக்கிறவங்க அவங்க தான். அப்போ 1 வயசு குழந்தை, பால் மறந்த குழந்தை, உன் ஆத்மாவை அடக்கி அமர பண்ணு. நான் அப்படி ஆயிட்டேன். சொற்களின் மிகுதினால பாவம் இல்லாமல் போகாது. இந்த வசனத்திலேருந்து உங்களுக்கு அடுத்த வாரம் வேற ஒரு காரியத்தை சொல்லித்தரேன். கண்களை மூடும்.
எகிப்தின் பாவம் அப்படி சொல்கிறது ரொம்ப பயங்கரமானது. அதில் நம்ம விழுந்து சின்ன பின்னம் ஆயிடக்கூடாது. கர்த்தாவே, இந்த எகிப்தை விட்டு நான் வெளியே வந்துடணும். இந்த எகிப்து என் ஜீவியத்தை நாசமாக்கிடக்கூடாது, மோசம் போய்க்கிடக்கூடாது. என்னை பாதுகாக்கணும் சுவாமி. நான் கர்த்தருடைய வார்த்தையை நிதானமாய் பேசணும். வசனங்களை எடுத்து பேசுகிறோன்னா கூட நிதானமாய் பேசணும். ஆண்டவரே, நான் மிஞ்சி போயிடக்கூடாது. நான் தேவனுடைய வார்த்தையை எடுத்து மிஞ்சி போயிடக்கூடாது. என்னை காத்து கொள்ளும், என்னை காத்து கொள்ளும், என்னை காத்து கொள்ளும். உம்முடைய வார்த்தை என் வாயிலை போட்டாலும் அது கிருபை நிறைந்ததா இருக்கட்டும் சுவாமி. மற்றவர்களை உணர்த்தத்தக்கதா இருக்கட்டும் ஆண்டவரை, அதை சிந்திக்கத்தக்கதா இருக்கட்டும். அந்த வார்த்தைகள் மகிமை உள்ளதாய் மாறட்டும். கர்த்தர் மகிமையான காரியங்களை நீர் எனக்கு செய்ய வேண்டுமே, நீர் எனக்கு செய்ய வேண்டுமே, நீர் எனக்கு செய்ய வேண்டுமே. நம்மை பாதுகாக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவன் நமக்கு எத்தனையோ நன்மைகளை செய்தார், இனியும் நன்மை செய்து நம்மை பாதுகாக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஞானமாய் நடந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா கணமும் துதியும் மகிமையும் அவருக்கே கூட ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.